வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை 7ஆம் ரகசியம் பாகம் 4. ஏற்கனவே நான் 3 பாகங்கள் போட்டிருக்கேன். அதை கேட்காதவங்க முதல்ல அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்கு வாங்க. அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். மேலும் என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 24. நல்லது ஐனே, ஸ்ரீ சக்கரத்தை எவ்வாறு உருவாக்குவது? அதனை பற்றி விரிவாக கூறுகிறேன் கேள். தாந்திரிக முறையில் வழிபட வேண்டிய மந்திரங்கள் என்பது மிகவும் முக்கியம். அப்படி இந்த தாந்திரிக மந்திரங்களில் 2 முக்கிய அம்சங்கள் உண்டு. அதாவது ஒன்று பீஜ மந்திரங்கள் என்பதாகும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதாவது ஒரு விருட்சம் நன்றாக வளர வேண்டும் என்றால் அதற்கு நல்ல விதை முக்கியம். அப்படித்தான் இந்த பீஜ மந்திரங்கள். மற்றொன்று சக்தி மந்திரம் என்பதாகும். இதில் பீஜ மந்திரம் என்பது ஒரே ஒரு அசை மட்டும் கொண்ட ஒரு சிறப்பான ஆன்மீக சக்தி கொண்டதாகும். ஐயனே, ஒரு சிறிய ஐயம். கேள் நாராயணா. ஐயனே, நமது ஆன்மீகத்தில் பல சக்தி தெய்வங்கள் இருக்கின்றன. சக்தி, சிவன், விஷ்ணு என்று. அப்படி என்றால் அனைத்து தெய்வ சக்திகளுக்கும் ஒரே பீஜ மந்திரம் மட்டுமே குறிக்க பெறுமா? நல்ல கேள்வியை கேட்டுள்ளாய். அதாவது பீஜ மந்திரம் என்பது எல்லா தெய்வங்களுக்கும் ஒரே மாதிரியான பீஜ மந்திரம் இருக்காது. வெவ்வேறு வகையான தெய்வ சக்திகளை குறிக்க வெவ்வேறு பீஜ மந்திரங்கள் உள்ளன. தந்திர மார்க்கத்தில் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு பீஜ மந்திரத்துடன் தான் தொடங்கும். பீஜ மந்திரத்துடன் தொடர்புடைய மந்திரங்களே அதிக சக்தி உடையதாக கருதப்படுகிறது. ஒரு குருவின் மூலம் பெறப்பட்ட மந்திரத்தை திரும்ப திரும்ப பலமுறை கூறுவதால் இறைக்காட்சி கிட்டுவது என்பது எளிதாகும். அத்தோடு இத்தகைய மந்திர உச்சரிப்புகளோடு இறைவனுக்கு படைக்கப்படும் பொருள்களையும் இறைவன் உடனே ஏற்றுக்கொண்டு விடுவதாகவும் நம்பப்படுகிறது. யந்திரங்கள் என்பது தாந்திரிக வழிபாட்டோடு தொடர்புடையவை. அவை புனிதமிக்கது மட்டுமல்லாமல் யோக சக்தியும் வாய்ந்தது. சில யந்திரங்கள் கடவுளின் அடையாளமாகவே குறிக்கப்பட்டு வழிபடப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் ஸ்ரீ சக்கரம். நாம் அத்தகைய ஸ்ரீ சக்கரத்தை தான் உருவாக்கி வைக்கப் போகிறோம். அதாவது தேவி எந்திரம். ஐயனே, மற்றொரு கேள்வியும் உண்டு. கேள் நாராயணா. கேள்விகள் கேட்டால் தானே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். கேள். ஐயனே, இந்த ஸ்ரீ சக்கரம் என்பது கோவில்களில் மட்டுமே வைத்து வழிபட வேண்டும் என்று ஏதேனும் நிபந்தனைகள் உள்ளதா? இல்லை, அப்படி ஒன்றுமில்லை. இருந்தாலும் அதனுக்கே உரிய வழிபாட்டு முறைகள் உள்ளன. அதனை குறித்து அடியேனும் அறிந்து கொள்ளலாமா? கூறுகிறேன் கேள். ஸ்ரீ சக்கரத்தை முறையாக தாமிர தகட்டில் வரைந்து கோணங்கள் தவறாமல் கோடுகளால் பூர்த்தி செய்து அமைத்து விதிமுறைப்படி வழிபடுவது அவசியமானதாகும். எல்லோருடைய வீடுகளிலும் இந்த ஸ்ரீ சக்கரம் வைத்து வழிபடலாம். ஆனால் இந்த வழிபாடுக்கான விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்க அவர்களுக்கு அறிய வேண்டும். வீடுகளில் இந்த சக்கரம் பூஜிக்கப்பட வேண்டுமென்றால் அவர்களுடைய வீடு சுத்தமாக நல்ல காற்றோட்டமுடையதாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. பசு, சிம்மம், சங்கு, சக்கரம், தாமரை, குதிரை, யானை, ஸ்வஸ்திகம் போன்ற குறிகளை பூஜை செய்யும் மேற்பகுதிகளில் அமைக்க வேண்டும். பூஜை அறைக்குள் முன்னோர்கள் படத்தை மாற்றி வைக்காமல் வேறு சம்பிரதாயத்தை கடைபிடிக்கும் குருதேவர் படங்கள், பீடாதிபதிகள் தரும் பஸ்பம், குங்கும பிரசாதம் போன்றவற்றை ஸ்ரீ சக்கரம் அருகில் வைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, பூர நட்சத்திர நாள், பூஜை செய்பவருடைய ஜென்ம நட்சத்திர நாளில் ஸ்ரீ சக்கரத்திற்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை தவறாமல் பூஜையுடன் ஜெபிக்க வேண்டும். வீட்டில் சிராத்தம் செய்வதாக இருந்தால் அன்று முன்னோர் வழிபாடு செய்த பிறகே ஸ்ரீ சக்கர வழிபாடு செய்தல் வேண்டும். பூஜை அறையை சுத்தமாக வைத்துக்கொண்டு சுபயோக சுபதினத்தில் ஸ்ரீ சக்கர வழிபாடு தொடங்கி யஸ்திர பிரஸ்தாபம், அதாவது பிரதிஷ்டை செய்து கணபதி, நவக்கிரகங்கள், ராசி நட்சத்திர தெய்வங்களின் துதிகளோடு மலர் குங்கும அர்ச்சனையும் செய்து வழிபட்டால் நலம் பெருகும். இது வீட்டில் கடைபிடிக்காத பொழுது ஸ்ரீ சக்கரம் வழிபாடு சரிவர பூர்த்தியாகாது. அதனினும் முக்கியமானது ஒன்று. ஸ்ரீ சக்கர பூஜையின் பொழுது முதலில் குரு வந்தனம் செய்து கணபதியை வழிபட வேண்டும். 4 முறை தீர்த்தம் உட்கொள்ள வேண்டும். மலர் எடுத்து ஸ்ரீ சக்கரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சுத்தமான தாம்பாளத்தில் ஸ்ரீ சக்கரத்தை வைத்து மஞ்சள் பொடி, அரிசி மாவு பொடி, அபிஷேக பொடி, எலுமிச்சம்பழம், பால், தயிர், இளநீர், சந்தனம்,
பன்னீரால் அபிஷேகம் செய்து பட்டு துணியால் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு மலர் சரம் சாற்றி தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும். கைகளை கூப்பியபடி தியானம் செய்ய வேண்டும். பல வகையான மந்திரங்கள் உள்ளன. அவற்றை சொல்லி வணங்கிய பிறகு கைகளில் மலர் எடுத்துக்கொண்டு குங்குமமும் சேர்த்து அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு ஸ்ரீ சக்கரத்தை முதலில் பிரதிஷ்டை செய்து வழிபட 9 ஆவரண பூஜை என்ற விதி உண்டு. அதிகமான மந்திரங்கள் இருப்பதால் அவற்றை படிக்க மிகவும் கடினமான ஒன்று. எனவே வீட்டில் வைத்து பூஜை செய்வது கடினம் என்பதால் கூடும் வீட்டில் வைத்து பூஜை செய்வது உத்தமம் அல்ல. இன்று சிவா திருப்பனங்காட்டிலிருந்து கஞ்சனூர் செல்லும் பஸ்ஸில் ஏறினான். தனக்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டு பின்னால் திரும்பி பார்த்த அவன் அறிந்த முகங்கள் ஒன்றுமில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு நிம்மதியாக அமர்ந்து ஜன்னலின் வெளியே தெரிந்த காட்சிகளை ரசிக்கத் தொடங்கினான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் அதே பஸ்ஸில் பின்னால் வேறு ஒரு உருவம் இவனை பார்த்து கொண்டு சிறு புன்னகையுடன் அமர்ந்திருந்ததை அவன் கவனிக்கவில்லை. கஞ்சனூரில் வந்து இறங்கியதும் நேராக அந்த பூக்கடைக்காரரை தேடினான். ஆனால் அங்கு இருந்த அந்த பூக்கடையும் காணவில்லை, பூக்கடைக்காரரையும் காணவில்லை. சிவா கொஞ்ச நேரம் யோசித்துக் கொண்டே நின்றிருக்க பஸ்ஸிலிருந்து இறங்கிய அந்த உருவம் அவனை நோக்கி நெருங்கி அவன் அறியா வண்ணம் ஒரு ஓரமாக நின்று கண்காணிக்க தொடங்கியது. சிறிது நேரத்தில் மலைக்கு செல்லும் படிக்கட்டுகளிலிருந்து அந்த பூக்கடைக்காரர் இறங்கி வர அவரை கவனித்த சிவா அவரை நெருங்கி செல்ல அவர் எதுவும் இங்கு பேச வேண்டாம் என்று சைகையிலேயே கூறியதை சிவா கவனித்து அதே போல அமைதியுடன் ஆசிரமம் இருந்த அந்த வழியில் நடக்க பின்னாலேயே பூக்கடைக்காரரும் நடந்து வந்தார். இவர்கள் இருவரையும் தொடர்ந்து அந்த உருவமும் பின்தொடர ஆரம்பித்தது. ஆசிரமம் அடைந்தவுடன் இருவரும் உள்ளே நுழைந்ததும் பைரவர் கூறியபடி ஆசிரமத்தில் தவம் செய்யும் பகுதியை நோக்கி நடக்க அப்பொழுது அந்த ஆசிரமத்தில் பணி செய்யும் வேலையால் வருவதை கண்டதும் என்ன செய்வதென அறியாது இருவரும் மறைவாக நின்று கொண்டனர். அதே சமயம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த உருவம் அவர்கள் பின்னால் நெருங்கி சிவாவின் தோள்பட்டியை பிடிக்க சிவா சட்டென அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கு யாரையும் காணாமல் திகைத்தான். ஒருவேளை தனது பிரமையாக இருக்குமோ என்று நினைத்துக்கொண்டே திரும்பி பூக்கடைக்காரரை பார்க்க அவர் நின்றிருந்த இடத்தில் அவரை காணவில்லை. சிவா மேலும் அதிர்ச்சியில் உறைந்து போனான். என்ன நடக்குது இங்கே என யோசித்தவாறே சுற்றுமுற்றும் தேடி பார்த்தான். ஆனால் அந்த ஆசிரமத்தில் இவனும் அங்கே உள்ளே கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்த அந்த பணியால் தவிர வேறு யாரும் கண்களுக்கு தென்படவில்லை. சிவாவின் தோள்பட்டியை மீண்டும் யாரோ தொட்டது போல ஒரு உணர்வு வர சட்டென்று திரும்பிட அங்கே பூக்கடைக்காரர் நின்றிருந்தார். அவரை கண்டதும் வியர்த்து போன சிவா ஆஸ்வாசம் அடைந்தான். எங்க போனீங்க என்று கேட்க அவரோ, தம்பி, இது நான் கேட்க வேண்டிய கேள்வி, மாறாக நீங்க கேட்குறீங்க. சரி சொல்லுங்க, இங்கே தானே நின்றுருந்தீங்க, சட்டுன்னு காணாமல் போயிட்டீங்க. அதை கேட்டதும் சிவாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இவர் என்ன நாம கேட்க இருந்த கேள்வியை இவர் கேட்கிறாரு என்று யோசிக்க அங்கே வேறு சிலரின் பேச்சுக்குரல் கேட்க இருவருமே உள்ளே எட்டி பார்த்தனர். ஆசிரமத்தில் யோக பயிற்சிகள் கற்றுக்கொள்ள மாணவர்கள் சிலர் வந்திருந்தனர். அவர்கள் அங்கு இருந்த கோரைப்பாய்களை வரிசையாக போட ஆரம்பித்தனர். பூக்கடைக்காரர் சிவாவின் கையை பிடித்து இழுத்தவாறு பின்னால் நகர்ந்து ஆசிரமத்திற்குள்ளிருந்த கிணற்றடிக்கு வந்தனர். அங்கே நின்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, சிவா தம்பி, இப்ப என்ன செய்வது? கொஞ்ச நேரம் பொறுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் யோக பயிற்சி முடிந்தவுடன் தவம் செய்வாங்க. அப்ப எல்லோருமே கண்களை மூடியபடி தவம் செய்வாங்க. அப்ப அந்த மேடைக்கு அருகில் போகலாம். அதற்கு அவசியம் இருக்காது. அங்கே மூன்றாவதாக ஒரு குரல் கேட்க இருவருமே அதிர்ச்சியில் உறைந்து போய் பின்னால் திரும்பி பார்த்தனர். அங்கு யாரும் இல்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு, யாரு யாரது? குரல் மட்டுமே கேட்குது, யார் நீங்க? சிவா கேட்டதும் குரல் வந்த திசையிலிருந்து ஓர் உருவம் மெல்ல மெல்ல தெளிந்து வர தொடங்கியது. ஓரிரு வினாடிகளில் அந்த உருவம் யாரென்று தெரிந்ததும் இருவரும் ஆச்சரியத்தில் நின்றனர். இவர்களை பார்த்து சிரித்தபடியே அங்கே அந்த பிச்சைக்கார முதியவர் நின்றிருந்தார். என்ன, இருவரும் என்னை எதிர்பார்க்கவில்லையா? ஐயா, நீங்களா? எங்கே, எப்படி? அதை பிறகு சொல்றேன். இந்தா, இதை 2 பேரும் பிடிங்க. அவர் கையில் ஒரு வேர் போல வைத்திருக்க இருவருமே அவரின் முகத்தை கேள்விக்குறியுடன் பார்க்க, இதை பிடிங்க. 2 பேரும் சேர்ந்து அதை வாங்கி கொண்டனர். நீங்க எப்படி இங்க? சிவா, சிவா, உனக்கு இப்போ எதுவும் தெரிய வேண்டாம். நமக்கு நிறைய காரியங்கள் உண்டு. இதை கொஞ்சம் வாயில போட்டு அடைச்சிக்குங்க. பின்ன நாம நினைச்ச காரியத்தை சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம். இது என்ன வேறு? இது நம்ம வாயில போட்டா
நம்மளை யாரும் பார்க்க முடியாது. சீக்கிரம், நமக்கு சமயமில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு அந்த வேரை மடக்கி வாயில் வைத்து அடக்கிக் கொண்டனர். மெல்ல அவர்கள் இருவரும் ஆசிரமத்துக்குள் இருந்த உடற்பயிற்சி மேடைக்கு அருகில் வந்தனர். அங்கு இருந்த மாணவர்கள் இவர்கள் இருவரும் வந்ததை கண்டு கொள்ளாது அவரவர் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இந்த வேர் வேலை செய்கிறது போல என்று சிவா மனதிற்குள் நினைத்து கொண்டான். பூக்கடைக்காரர் மேடைக்கு பின்னால் சென்று அங்கு இருந்த ஒரு விசையை பிடித்து இழுத்தார். அதனை இழுத்ததும் அங்கு இருந்த மேடைக்கடியில் நிலத்திலிருந்து கதவு ஒன்று திறந்து கொண்டது. உடனே பின்னால் திரும்பி சிவாவை இழுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் இறங்கியதும் அந்த கதவு பழையபடி அடைத்துக்கொண்டது. சிவா ஆச்சரியமாக பார்க்க அவன் கையை தொட்டு வா போகலாம் என்று பூக்கடைக்காரர் அழைக்க அவர் பின்னால் நடந்தான். அந்த பாதையில் படிக்கட்டுகள் நேர்த்தி இல்லாமல் ஒன்று சிறியதுமாய் மற்றொன்று பெரியதுமாக இருந்தது. இரண்டு பேரும் தட்டுத்தடுமாறி நடந்து முன்னேறி சென்றனர். சிறிது தூரம் கடந்தவுடன் அவ்விடம் இருள் சூழத் தொடங்கியது. சிவா தன்னிடம் பைரவர் தந்து இருந்த மற்றொரு வேரை எடுத்து வாயால் ஊதினான். அவன் ஊதிய காற்றை வாங்கிக் கொண்டு அந்த வேர் மறுநிமிடமே ஒளிரத் தொடங்கியது. அது ஒளிர்ந்ததும் 2 நிமிடங்களில் அவ்விடத்தில் நல்ல வெளிச்சம் வந்தது. உடனே பூக்கடைக்காரர், சிவா தம்பி, என்னோட வேலை முடிந்தது. இனி உங்களோட வேலைத்தான். என்னால் இதுக்கு மேலே வர முடியாது. அதோ அந்த வழிதான் குகைக்குள் செல்லும் வழி. நீங்க சென்று வாங்க. வெற்றியுடன் திரும்பி வாங்க. நான் இங்கேயே காத்திருப்பேன். சரியா? புரிந்ததா? சரிங்க, நான் போயிட்டு வரேன். ஆ சிவா, குகைக்குள் நுழைந்ததும் வாயில் இருக்கும் வேர் தேவைப்படாது. கவனமாக எடுத்து வைத்துக்கொள். திரும்ப வரும்பொழுது தேவைப்படும். சிவா அவர் சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டு குகை இருக்கும் வழியில் நடக்கத் தொடங்கினான். அதே சமயம் சரத்துடன் மற்ற மூவரும் சேர்ந்து கொண்டு தரவாட்டு அம்பலத்திற்குள் நுழைந்தனர். சரத் நேராக வராகி தேவி இருக்கும் சிறிய அம்பலத்திற்குள் இருந்த மேடையை கவனிக்க அங்கு வரிசையாக நிறுவப்பட்டிருந்த 7 நிறம் கொண்டதும் சப்த கன்னியர் சிலைகள் என்று அழைக்கப்பட்ட அவற்றில் 5வதாக காணப்படும் கரிய நிறக்கல் காணாமல் போயிருந்தது. சரத் மிக அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க, என்னாச்சு சரத்? அடைக்கலம் சார் கேட்க, ஒன்றுமில்லை சார். இல்லை சரத், என்னாச்சு சொல்லு. உன்னோட முகம் மாறி இருக்கு, சொல்லு. சார் அது என்ன சொல்ல, நான் இங்கே இருந்த சரத் வார்த்தைகளை மென்னு முழுங்க. சரத், என்ன நீ இப்படி பேசுகிற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நடந்ததை சொல்லிடு சரத். அந்த குரல் கேட்டு 4 திரும்பி பார்க்க அங்கு ரமணன் நின்றிருப்பதை கண்டதும், அப்பா? சரத், இவர் உங்கள் அப்பாவா? சார் வணக்கம், என்னோட பேர் அடைக்கலம், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர். ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு இவ்வளோ கேவலமான பேராசை கூடாது சார். என்னது பேராசையா? இல்லை சார், இது பேராசை இல்லை. ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பினேன், அவ்வளவே. அதோடு இன்னொன்றையும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி புதையல் சம்மந்தமான விஷயம் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் ஒதுங்கிட்டா நல்லா இருக்கும். இல்லைனா நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். என்ன சார், மிரட்டி பார்க்குறீங்களா? நான் யாருன்னு தெரியாமல் பேசுகிறீங்க. அடைக்கலாம் சார், ப்ளீஸ் நிறுத்துங்க. இது சம்பந்தமாக மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம். வாங்க ரூமுக்கு போகலாம். சரத் அழைத்ததும் அடைக்கலம், இல்லை சரத், நான் இனி இதை விட போகிறதா இல்லை. எப்படியும் தெரிஞ்சுக்க போகிறேன். அப்படியா? அப்போ உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்குங்க. டே சரத், இது எல்லாத்துக்குமே நீ தானே காரணம். நீ என்னோட பையனே இல்லை, வெளியே போடா. என்னப்பா, என்ன சொன்னீங்க? உங்கள் பையன் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் எத்தனை கஷ்டப்பட்டுருக்கோம்னு தெரியும் தானே. அதுக்கு இப்படி தான் செய்வியா? இது நம்ம தரவாட்டோட பெருமை. அது தெரியாமல் இப்படி அதை கெடுக்க பார்க்குறியே. நீ என்னோட பையன்னு சொல்லிக்கிறதுக்கே வெட்கமாக இருக்கு. அதுதான் உண்மை ரமணன். குரல் வெளியிலிருந்து வந்தது. அதை கேட்டு அனைவருமே வாசல் பக்கம் திரும்பி பார்க்க அங்கு கருப்பு கலர் சேலை அணிந்து கொண்டு ஒரு பெண் நின்றிருப்பதை கண்டவுடன் அனைவரும் திகைத்து நின்றனர். ரமணன் மட்டும் கைகளை கூப்பி தொழுதார். கூடவே அவரது உதடுகள் வராகி தேவி என்று உச்சரித்தது. உடனே ப்ரொஃபஸர் அடைக்கலம், யார் நீங்க? நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ யாருன்னு நான் சொல்லட்டா? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஸர். அது உன்னோட பதவி. ஆனால் நீ யாருன்னு இவங்க கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு பார்ப்போம். சரத்தோட உண்மையான அப்பா.
அத்தியாயம் 25. நாராயணன் நம்பூதிரி மற்றும் அவரை ஆதரிக்கும் 5 பிராமண குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி நம்பூதிரியின் மனைக்கு வந்திருந்தனர். அவர்கள் எல்லோருமே மிகவும் கோபத்தில் இருந்தனர். அதில் ஒரு பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர், திருமேனி, தாங்கள் இப்படியே ஒன்றும் பேசாமல் அமர்ந்திருந்தால் நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் என்ன நினைப்பார்கள்? அந்த இளநாகனார் எல்லாவற்றையும் நடத்தி காட்டிவிட்டார். அதற்கு துணையாக அந்த முத்துவேலப்பன் தச்சன் குடும்பம். இனி நாம் என்ன செய்யப் போகிறோம்? எங்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. தாங்களோ இப்படி அமைதியாகவே இருக்கிறீர்கள். நாம் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும். தங்கள் மனதில் என்ன உள்ளது என்பதை கூறினால் தானே மேற்கொண்டு ஏதாவது செய்யலாம். அதற்கு நாராயண நம்பூதிரி எந்த ஒரு அசைவுமின்றி அமர்ந்திருக்க, அங்கே பல குரல்கள் குழப்பத்துடன் அவர்களுக்குள்ளாகவே பேசிக்கொள்ளத் தொடங்கினர். ஏறக்குறைய அவர்கள் கூச்சலிட ஆரம்பித்தனர். நிறுத்துங்கள், ஏன் இப்படி கூச்சலிடுறீங்க? சற்று அமைதியாய் இருங்கள், நான் தந்தையிடம் பேசுகிறேன் என்று நாராயணன் நம்பூதிரியின் மூத்த மகன் சிவநாதன் கூறவே எல்லோரும் அமைதியானார்கள். தந்தையே, தாங்கள் இப்படி அமைதியாக இருந்தால் நாங்கள் என்ன நினைப்பது? நடந்து முடிந்தவற்றை நினையாமல் இனி நடக்கப் போவதை பற்றி ஆலோசிப்போம். இளநாகனார் ஒரு நாள் இதற்கெல்லாம் அனுபவிக்க வேண்டும். அத்தோடு அந்த முத்துவேலப்பன் தச்சன் குடும்பத்தையும் பழிவாங்க வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்யப் போகிறோம்? கூறுங்கள் தந்தையே, ஏதாவது யுக்தி கூறுங்கள். சிவநாதா, எனக்கு இளநாகனார் மீதோ அல்லது அந்த தச்சர் முத்துவேலப்பன் மீதோ யாதொரு கோபமும் இல்லை. இது எல்லாவற்றுக்கும் சூத்திரதாரி அந்த கஞ்சனூர் காவு சித்தனும் அவன் வணங்கி வரும் கஞ்சனூர் காவில் அம்மனும் தான். இனியும் இது தொடரும். இது தொடர்ந்தால் நம்மால் அவர்களின் நிழலை கூட தொட முடியாமல் போகும். எனவே நாம் முதலில் அந்த கஞ்சனூர் காவு சித்தரை ஒழித்தாக வேண்டும் என்று நாராயணன் நம்பூதிரி வாயை திறந்து கூறவும் அனைவரும் கவனமாக கேட்டனர். தந்தையே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? சித்தர்கள் என்பவர்கள் சாமானியர்கள் அல்ல என்று தாங்களே கூறியுள்ளீர்கள். அவ்வாறு இருக்கையில் அந்த சித்தரை எவ்வாறு ஒழிப்பது? அதற்கு ஒரு வழி இருக்கிறது சிவநாதா. அதாவது கஞ்சனூர் சித்தனை ஒன்றும் செய்ய இயலாதுதான். ஆனால் என்று கூறியவர் கண்களை மூடிக்கொண்டு ஆலோசனையில் ஆழ்ந்தார். தந்தையே, என்னவாயிற்று? சற்று பொறு என்று சைகை காட்டிவிட்டு மீண்டும் ஆலோசனையில் ஆழ்ந்தார். பிறகு சிறிது நேரத்தில் கண்களை திறந்தார். அனைவருமே அவர் என்ன கூறப்போகிறார் என்று அவரையே பார்த்து கொண்டு நின்றனர். சிவநாதா, நாம் தற்பொழுது சரியான சமயத்தில் இருக்கிறோம். இந்த சமயம் எனது மனதில் ஒரு யுக்தி தோன்றுகிறது. அதை சரியாக செய்தால் நாம் அந்த சித்தனை வீழ்த்தலாம். என்னவென்று கூறினால் கேட்க சித்தமாயிருக்கிறோம். அதாவது தற்பொழுது அவர்கள் அந்த புதையலை பாதுகாப்பதற்காக ஒரு ஸ்ரீ சக்கரம் உருவாக்கும் எண்ணத்தில் இருக்கின்றனர். என்னது, ஸ்ரீ சக்கரமா? அது எதற்காக? அது அம்பலத்தில் அல்லவா ஸ்தாபனம் செய்வார்கள். எதற்காக என்று விளக்கமாக கூறினால் புரிந்து கொள்வோம். சொல்கிறேன் கேள். அதாவது அவர்கள் பாதுகாக்கும் புதையல் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருக்கும்படி ஒரு யுக்தியை கையாளுகின்றனர். அப்படி புதையல் இடம் மாறுகையில் அதன் சக்தி அதிகரிக்கும். எனவே பின்னால் அந்த புதையலை அடைய முடியாது போகும். எனவே அப்படி ஆகாது இருக்கும் பொருட்டு ஒரு ஸ்ரீ சக்கரம் உருவாக்கி வைத்துவிட்டால் அந்த சக்தியை இந்த சக்கரம் கட்டுப்படுத்திவிடும். அப்படி செய்யும் பொழுது இன்னொரு சிக்கல் இருக்கிறது. என்னவென்றால் இந்த ஸ்ரீ சக்கரத்தின் சக்தி பெருகிவிடும். பெருகிவிட்டால் சக்கரத்தின் சக்தி பன்மடங்கு உயர்ந்துவிடும். அந்த சக்கரத்தின் சக்தியை கொண்டு இந்த உலகத்தையே வென்றுவிடலாம் சிவநாதா. அதனால் அவர்கள் அது யார் கையிலும் கிடைக்காவண்ணம் இருப்பதற்காக ஒரு யுக்தியும் செய்ய உள்ளனர். இதன் மூலம் நாம் எப்படி அந்த சித்தரை வசப்படுத்தப் போகிறோம்? அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. அதாவது என்று ஆரம்பித்து அனைத்தையும் ஒன்றொன்றாக கூறியதும் அதை கேட்ட அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. அதே சமயத்தில் வடநாட்டுக்கு தீர்த்த யாத்திரை சென்றிருந்த நாராயணன் நம்பூதிரியின் இரண்டாம் மகன் பரித்பரன் அங்கு வந்து சேர்ந்தான். அவனும் வட யாத்திரையில் பல வித்தைகளையும் அதர்வன மந்திரங்களையும் கற்று வந்திருந்தான். நடந்தவைகளை எல்லாம் அறிந்ததும் அவன் உள்ளம் பழிவாங்க துடித்தது. அவனிடம் நாராயணன் நம்பூதிரி தனது யுக்தியை கூறினார். உடனே அவன், தந்தையே, நானே அதை தனியாக நின்று செய்து விடுவேன். அவன் வரவும் அவன் கூறிய வார்த்தைகளும் அனைவருக்கும் பெரிய நம்பிக்கையை தந்தன. அன்று இரவே பரித்பரன் கஞ்சனூர் காவு வந்தடைந்தான். அங்கு வந்து சேர்ந்த அவன் கஞ்சனூர் காவில் அம்மன் இருக்கும் கோவிலை அடைந்தான். அங்கு கஞ்சனூர் காவு சித்தரின் சீடர்கள் இரவு பூஜை முடித்துவிட்டு கோவிலின் வாசலை அடைத்துவிட்டு அவர்கள் தங்கியிருந்த கூடாரத்துக்குள் நுழைந்து உணவு உண்டுவிட்டு ஓய்வெடுக்க துவங்கினர். பரித்பரன் அந்த கூடாரத்தின் அருகிலேயே காத்திருந்தான்.
வானில் நிலவு உலா வரத் தொடங்கியிருந்தது. சிறிது நேரத்தில் கூடாரத்தின் இரவு விளக்குகள் அணைக்கப்பட்டன. அதை உறுதிப்படுத்திக் கொண்ட பரித்பரன் மேலும் கூடாரத்தின் அருகில் வந்தான். அங்கு சித்தரின் சீடர்கள் அனைவரும் நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர். பரித்பரன் கூடாரத்தின் வாசல் அருகில் வந்து நின்று கொண்டு தனது கைப்பையிலிருந்து கொஞ்சம் விபூதியை எடுத்து நெற்றிக்கு நேராக வைத்து சில மந்திரங்களை உச்சாரணம் செய்து வாசலை அடைத்தாற்போல் கோடு போல தூவிவிட்டான். உடனே, இனி இவர்கள் இதை கடந்து வர முடியாது, நாம் எந்த தடையுமின்றி வந்த காரியத்தை முடிக்கலாம் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டு காவில் அம்மன் கோவிலை அடைந்தான். வாசலை அடைந்ததும் அவன் கூடாரத்திலிருந்து எடுத்து வந்த திறவுகோலை பயன்படுத்தி திறந்தான். உள்ளே நுழைந்த அவன் சில அடி தூரத்தில் தெற்கில் இருந்த ஒரு பீடத்தில் வடக்கில் நோக்கியவாறு அதிபயங்கர தோற்றத்துடன் கஞ்சனூர் காவில் அம்மனின் உருவ சிலை இருந்தது. அந்த சிலையின் தோற்றத்தை கண்டவுடன் அவனுக்கு அடிமனதில் ஒருவித பயத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் அவன் அமைதியாக தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு தனது கைப்பையில் கொண்டு வந்திருந்த சாதனங்களை ஒவ்வொன்றாக தரைமேல் எடுத்து பரப்பினான். சிறிது நேரத்திலேயே அவன் அங்கு ஒரு யாகத்திற்கு தயாரானான். அடுத்து அவன் யாகத்தின் முன்பு ஒற்றை காலில் மண்டியிட்டு அமர்ந்தான். கொண்டு வந்திருந்த நெய்யை வைத்து யாகத்தை பற்ற வைத்து மந்திரங்களை உருப்போட ஆரம்பித்தான். அதர்வண வேதத்திலிருந்து அவன் உச்சரித்த மந்திரங்கள் உயிர் பெற துவங்கின. சிறிது நேரத்தில் கஞ்சனூர் காவில் அம்மனின் உருவ சிலை தீ போல கொதிக்க ஆரம்பிக்க, பரித்பரனும் மந்திர உச்சாரணங்களை அதிவேகமாக உச்சரிக்க, அந்த மந்திரத்தின் ஒலிகள் மலைப்பாறையின் மேல் மோதி பயங்கரமாக ஒலித்தன. பரித்பரன் உடனே எழுந்து தனது வலது கையில் வைத்திருந்த ருத்ராட்ச மாலையை விட்டெறிய அது நேராக அந்த காவில் அம்மன் சிலை மேல் விழுந்தது. உடனே தீப்போல கொதித்த சிலை சாதாரண நிலைக்கு அடைந்தன. அப்பொழுது பரித்பரன் அமைதியாக தரையில் அமர்ந்து தனது கைப்பையில் கொண்டு வந்திருந்த பனை ஓலைகளை எடுத்து நிதானமாக எழுதி முடித்தான். பிறகு அதை எடுத்து ஒரு பட்டு துணியில் சுற்றி கட்டி அதன் மேல் ஒரு நூல் கயிறு ஒன்றை சுற்றி கட்டினான். அந்த கயிற்றின் மீது சில மந்திரங்களை உச்சாரணம் செய்தான். அதன் பிறகு அந்த சிலையின் பீடத்திற்கு பின்னால் சென்று அவனது தந்தை நாராயணன் நம்பூதிரி கூறியபடி அங்கு ஒரு விசை போல ஒன்றை தேடி கண்டுபிடித்து அதை பிடித்து இழுத்ததும் நிலத்திலிருந்து ஒரு கதவு திறந்து கொண்டது. பரித்பரன் அந்த ஓலைச்சுவடிகளை தூக்கி கொண்டு அந்த நில அறைக்குள் உள்ளே நுழைந்தான். அவன் உள்ளே நுழைந்ததும் மேலிருந்த கதவு தானாகவே அடைத்து கொண்டது. அதைத் தொடர்ந்து அவன் சிறிது தூரம் சென்ற நிலையில் இருள் சூழத் தொடங்கியது. உடனே பரித்பரன் தன் கையிலிருந்த ஒரு வேரை எடுத்து அதன் மேல் வாயால் ஊத அந்த காற்றை வாங்கி கொண்ட வேர் ஒளிரத் தொடங்கியது. இன்று சிவா அந்த வேர் தந்த வெளிச்சத்தில் தொடர்ந்து நடக்கலானான். சிறிது தூரம் சென்றதும் சிவா தனது வாயில் அடக்கி வைத்திருந்த வேரை எடுத்து வந்திருந்த கைப்பையில் பத்திரப்படுத்தினான். மேலும் சிறிது தூரம் சென்றதும் கால் பாதங்களில் ஒரு பிசுபிசுப்பு தன்மையை உணர்ந்தான். சட்டென்று சிவா நின்றான். அடுத்த அடி எடுத்து வைத்தால் வழுக்கி விழுந்து விடுவோம் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு அடியாக பார்த்து பார்த்து எடுத்து வைத்து நடந்தான். தொடர்ந்து நடக்க வழுக்கலின் தன்மை அதிகமாகியது. சிவா இந்த வழுக்கல் தன்மை இங்கே எப்படி வருகிறது என்று ஆராய்ந்தான். வழுக்கலுக்கு காரணம் தண்ணீர். அப்போ இங்கே தண்ணீர் எப்படி வருகிறது? ஏதாவது நீர் ஊற்று இருக்குமோ என்று வேர்த்தந்த வெளிச்சத்தில் நாலா பக்கமும் சுழற்றி பார்த்தான். ஆனால் எங்குமே நீர் ஊற்று இருப்பதற்கு தடையும் எதுவுமில்லை. மெதுவாக அடுத்த அடி எடுத்து வைக்கும் முன்பு தரையில் வெளிச்சத்தை அடித்தான். தரையின் மீது பாசம் பிடித்தாற்போல எதுவும் காணவில்லை. தரை அழுக்கு படிந்திருந்ததே தவிர பாசம் பிடித்தாற்போல் எதுவும் இல்லை. ஒருவேளை இது தனது பிரமையாக இருக்குமோ என்று எண்ணிய சிவா கௌதம சித்தர் கூறியதை மீண்டும் ஞாபகத்திற்கு கொண்டு வந்தான். உடனே சிவா, ஆம், இது நம்பூதிரிகளின் தடை கற்கள், இதை முறியடிக்க வேண்டும் என்று நினைத்தபடி உடனே தரையில் அமர்ந்தான். அவனது வலது பாதத்தை இடது தொடை மேலும் இடது பாதத்தை வலது தொடை மேல் ஏற்றி வைத்துக்கொண்டு கைகள் இரண்டையும் கோர்த்து இரு கால்களும் இணையும் இடத்தில் வைத்து பத்மாசனத்தில் அமர்ந்து மூக்கின் இடது துளையின் மூலம் மூச்சு காற்றை மெல்ல ஏற்றி பூரகம் எனும் நிலையை செய்தான். மூக்கின் துளை வழியே மூச்சு காற்றை ஏற்றுவது என்பது பூரகம் எனப்படும். இதன் கால அளவு 16 மாத்திரையாகும். மாத்திரை எனப்படுவது ஒரு மனிதன் இயல்பாக கண் சிமிட்டும் நேரத்தை குறிக்கும் அளவாகும். ஏற்றப்பட்ட மூச்சு காற்றை அப்படியே நிறுத்தி கும்பம் எனும் நிலைக்கு வந்தான். ஏற்றப்பட்ட மூச்சு காற்றை இதயத்தில் அப்படியே நிலைநிறுத்துவதற்கு கும்பம் எனப்படும். இதன் கால அளவு 64 மாத்திரையாகும். பிறகு
மூக்கின் வலது துளையின் வழியே நிறுத்தப்பட்ட மூச்சுக்காற்றை மெல்ல வெளியேற்றி ரேசகம் என்பதை செய்தான். நிலைநிறுத்திய மூச்சுக்காற்றை வெளியேற்றுவதற்கு ரேசகம் என அழைக்கப்படும். இதன் கால அளவு 32 மாத்திரையாகும். பிறகு மீண்டும் மூக்கின் வலது துளை வழியே மூச்சுக்காற்றை பூரகித்து மீண்டும் ஒரு கும்பம் செய்து பின்னர் ரேசகம் செய்து முடித்தான். இதுவே பிராணாயாமத்தின் ஒரு முழுச்சுற்று ஆகும். சிவா அதுபோல 3 முழுச்சுற்றுகளை முடித்து கண்களை திறந்து பையில் உள்ள பச்சிலை ஒன்றை வாயில் மென்று அடக்கி வைத்து கொண்டான். சிறிது நேரத்தில் அவனது உடல் மிகவும் லேசானதைப் போல உணர்ந்தான். சொல்லப்போனால் அந்த நிமிடங்களில் அவனது உடல் எடை குறைந்து காற்றில் மிதப்பது போல உணர்ந்தான். பிறகு தொடர்ந்து நடக்கலானான். இப்பொழுது வழுக்கல் இல்லாதிருந்தது. சிறிது தூரம் நடந்தவுடன் அந்த வழி முடிவடைந்திருந்தது. சிவா கையில் ஒளிரு வேர் மூலம் முடிவடைந்த அந்த பாறையின் மேல் பாய்ச்ச, அங்கு பாறையில் ஒரு இடத்தில் மட்டும் சிவந்த நிறத்தில் செவ்வக வடிவில் கோடு போல காணப்பட்டது. சிவா உடனே கை கொண்டு நன்றாக துடைத்தான். தற்பொழுது செவ்வக வடிவ சிவப்பு நிற கோடுகளை தெளிவாக கண்டான். தான் கொண்டு வந்திருந்த பைக்குள் இருந்து ஓலைச்சுவடி ஒன்றை எடுத்து படித்தான். படித்து முடித்ததும் சுற்றுமுற்றும் பார்க்க ஒன்றுமே நடக்கவில்லை. மீண்டும் அந்த ஓலைச்சுவடியை 2ஆம் முறையாக வாசித்தான். அப்பொழுது அந்த செவ்வக வடிவத்தில் கோடுகள் ஒளிரத் தொடங்கின. பின் 3வது முறையாக வாசிக்க ஒளிர்ந்த அந்த செவ்வக வடிவ கோடுகளிலிருந்து பாறை திறந்து கொண்டது. அதன் உள்ளே ஒரு பெட்டி பட்டு துணியால் சுற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த சமயம் சிவாவின் மனதிற்குள் கௌதம சித்தர் காட்சி கொடுத்தார். சிவா, 24 மாத்திரை கால அளவு நேரம் வரைக்குமே அந்த பாறை திறந்திருக்கும். அதற்குள் நீ அந்த பெட்டியை எடுக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்தார். சிவாவும் மிக வேகமாக செயல்பட்டு அந்த பாறைக்குள் இருந்து அந்த பெட்டியை எடுக்க கையை நுழைத்தான். அவன் அவ்வாறு செய்ததும் திடீரென அந்த பெட்டியின் மேல் சுற்றப்பட்டிருந்த கயிறு ஒரு குட்டி நாகமாக மாறியது. மாறிய நாகம் சிவாவின் கை மீது வெகு வேகமாக சீறி பாய்ந்தது. அதே சமயம் சங்கர நம்பூதிரி அவரது மனையில் பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது வலது கை மணிக்கட்டில் கட்டப்பட்டிருந்த கருப்பு கயிறு ஒன்று சூடேறியது. உடனே என்ன நடக்கிறது என்பதை யூகித்தார். இது நடக்கக்கூடாது, உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பூஜையை நிறுத்திவிட்டு ஆசிரமத்திற்கு விரைந்து வந்தார். அவரது மனையிலிருந்து ஆசிரமம் சிறிது தூரமே என்பதால் ஆசிரமத்தை சட்டென அடைந்தார். நுழைந்த அவர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த மேடையின் பின்னால் சென்றார். அத்தியாயம் 26. ஐயனே, எனது ஐயங்கள் எல்லாம் தீர்ந்தன. ஆனால் நாராயணா, ஐயங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன என்று கூறிவிட்டு ஆனால் என்று சொல்கிறாயே? ஐயனே, சிறிது நேரத்திற்கு முன்பு வரை தங்களது முகம் மலர்ந்த தாமரை மலர் போல் இருந்தது. ஆனால் தற்பொழுது தங்களது முகம் காட்டும் அறிகுறிகள் அவ்வாறு இல்லையே. ஏதேனும் காரணம் உள்ளதா? தங்களது முகம் வாடிவிட்டதன் காரணத்தை கூறினால் போக்க முயற்சிப்பேன். நாராயணா, உன் பார்வை கோணம் கண்டு வியக்கிறேன். எனது முகத்தை கண்டு வாடினேன் என்று கண்டு கொண்டாயே. நடக்க வேண்டியவே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது இறைவனின் ஆணை. இருந்தாலும் எனது மனம் நடப்பதை கண்டு வாடிப்போய்விட்டது. அப்படி என்ன நடந்துவிட்டது? அதை பிறகு பேசலாம். முதலில் நான் உருவாக்கிய ஸ்ரீ சக்கரத்தை புதையல் இருக்கும் இடத்தில் கொண்டு போய் ஸ்தாபிக்க வேண்டும். புறப்படு. உடனே அனைவரும் புதையல் வைத்திருக்கும் முத்து வேலப்பன் தச்சரின் தரவாட்டு அம்பலத்திற்குள் நுழைந்தனர். அங்கு ஸ்ரீ சக்கரத்தை புதையல் இருக்கும் இடத்தில் வைத்து பூஜைகள் செய்து ஸ்தாபித்து முடித்தனர். அவ்வாறு செய்து முடித்தவுடன் அங்கு இருந்த புதையல் காணாமல் போயிருந்தது. இளநாகனார் மற்றும் கண்ணப்பன் உட்பட அனைவருமே அதிசயித்து போனார்கள். பிறகு கஞ்சனூர் காவு சித்தர் 3 பனை ஓலைகளில் சில ரகசிய குறிப்புகளை எழுதி முத்து வேலப்ப தச்சரிடம் கொடுத்து, முத்து வேலப்பரே, இதில் உள்ள குறிப்புகள் பிற்காலத்தில் இந்த புதையல் இருக்கும் இடத்தை அறிய உதவும் வகையில் எழுதி வைத்துள்ளேன். இந்த புதையலை பொறுத்தவரை இடையில் எடுக்க வேண்டிய அவசியத்தை இந்த திருப்பனையிடங்காட்டு தேவி ஏற்படுத்த மாட்டாள் என்றே எண்ணுகிறேன். அப்படி சரியாக பயணித்தால் சுமார் 1000 வருடங்களுக்கு பிறகு இந்த புதையல் வெளிப்படும். அதன் பிறகு அது என்னவாகும் என்பதை திருப்பனையிடங்காட்டு தேவியே தீர்மானிப்பாள். அதுவரை இந்த ஓலைச்சுவடிகளை யார் கையிலும் கிட்டாவண்ணம் பாதுகாத்து வர வேண்டும். இதை உங்கள் தரவாட்டு தலைமுறைகளும் கொண்டு செல்லுதல் அவசியம். முக்கியமாக ஒன்றை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். இந்த புதையலிலிருந்து ஒரு குண்டுமணி அளவு கூட தங்களது தலைமுறைக்கு சொந்தமில்லை. அப்படி நமக்கு சொந்தம் என்று நினைத்துவிட்டால்
பல விபரீதங்கள் ஏற்படும். அவ்வாறு நினைக்கா வண்ணம் வரும் தலைமுறையினருக்கும் கொண்டு செல்லுதல் அவசியம். ஐயனே, இதற்காக நாங்களும் இனி வரப்போகும் எங்கள் தலைமுறையினரும் பெருமைப்படுகின்றோம். தாங்கள் கூறியவாறே வரும் தலைமுறையினருக்கும் இதை உணர்த்தி பாதுகாத்து வருவோம் என்று உறுதி கூறுகிறேன் என்று முத்துவேலப்பன் தச்சர் கூறினார். ஐயனே, இந்த புதையல் 48 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடமாறும் என்று கூறினீர்கள் அல்லவா? அது எவ்வாறு நிகழும்? மேலும் அதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று சங்கரன் கேள்வி கேட்டதற்கு சித்தர், நிச்சயமாக கூறுகிறேன் சங்கரா. உங்களிடம் தந்த 3 ஓலைச்சுவடிகளில் முதலாவது ஓலைச்சுவடியில் அது பயணிக்கும் இடங்களையும் ஒவ்வொரு 48 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை புதையல் வெளிப்படும் இடத்தையும் அடுத்து தான் இருந்த இடத்திலிருந்து மாறும் இடத்தையும் குறிப்பிட்டிருக்கிறேன். 2ஆம் ஓலைச்சுவடியில் 48 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதையல் வெளிப்படும் பொழுது அதற்குரிய பூஜை முறைகளையும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் எழுதி வைத்திருக்கிறேன். 3ஆம் ஓலைச்சுவடி முக்கியமான ஒன்று. அதாவது அதில்தான் 1000 வருடங்களுக்கு பிறகு வெளிப்படும் புதையலை எடுக்கும் முறைகளையும் ஸ்ரீ சக்கரம் வெளிப்படும் பொழுது அது எப்படி கையாள்வது என்பதையும் எழுதியிருக்கிறேன். ஐயனே, அப்படியென்றால் 48 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதையல் வெளிப்படும் பொழுது அந்த ஸ்ரீ சக்கரம் வெளிப்படாதா? இல்லை, அது 1000 வருடங்களுக்கு பிறகுதான் புதையலோடு சேர்ந்து வெளிப்படும். அதில் மற்றொரு சூசமும் உள்ளது. அது என்னவென்று நாங்களும் அறிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக. அதாவது இந்த புதையல் 48 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளிப்படுவதன் காரணமே 48 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதையலின் அவசியம் தேவைப்பட்டால் அதை எடுத்து உபயோகப்படுத்துவதற்காகத்தான். ஆனால் அதற்கு அவசியம் இருக்காது. அதை இந்த திருப்பணியிடம் காட்டு தேவி பார்த்து கொள்வாள். தேவி அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்த மாட்டாள் என்கிற பொழுது ஒவ்வொரு 48 ஆண்டுகளுக்கும் அது வெளிப்படாமல் இருப்பது தானே நல்லது. முத்துவேலப்பரே, அது சரிதான். ஆனால் நம் கணக்கு வேறு, தெய்வ சக்தியின் கணக்கு வேறு. நாம் வெறும் மனித சக்தி மட்டுமே. இந்த புதையல் வெளிப்படும் பொழுது அதனை அடைவதற்கு பலரும் முயற்சிப்பார்களே, அதுவும் நடக்கும். ஆனால் வெறும் புதையலை மட்டுமே அடைய வேண்டும் என்பவர்கள் மட்டுமே முயற்சிப்பார்கள் தவிர அறிவு படைத்தவர்கள் இந்த புதையல் பத்திரமாக இருந்து 1000 ஆண்டுகள் கழித்து ஸ்ரீ சக்கரத்தோடு வெளிப்படுவதையே விரும்புவார்கள். அப்படி அறிவு படைத்தவர்கள் யாராவது இருக்கின்றார்களா ஐயனே? சித்தர் அதற்கு ஒரு புன்னகையை வெளிப்படுத்திவிட்டு, இருக்கின்றனர். அப்படி இருப்பதனால்தானே இந்த புதையலுக்கு இத்தனை பாதுகாப்பு அவசியம் இருக்கிறது. நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? அந்த நாராயணன் நம்பூதிரியையா? அதை பற்றி தெரிந்து கொள்ளும் முன்பு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது என்று தொடங்கி கஞ்சனூர் காவில் அம்மனை அவர்கள் வசப்படுத்தியிருப்பதை தெளிவாக கூறினார். ஐயனே, ஆணையிடுங்கள். இப்பொழுதே அந்த காவில் அம்மனை மீட்டு வருகிறோம் என்று சங்கரனும் கொச்சி நாராயணனும் ஆவேசமாக கூறினார்கள். நாராயணா, இது தங்கள் இருவராலும் தற்பொழுது இயலாத காரியம். ஏன் ஐயனே? அப்படியென்றால், அதாவது இதுவே தெய்வ நித்தம். இதுதான் நடக்க வேண்டும், இது நடக்கக்கூடாது என்று தீர்மானிப்பது அந்த இறைசக்தி. அப்படியென்றால் அந்த காவிலம்மன்? அதுவும் 1000 வருடங்களுக்கு பிறகே மீட்க முடியும். ஐயனே, தாங்கள் கூறுவது? நான் முன்பே கூறினேன் அல்லவா, எல்லாம் ஒரு சூக்குமம் என்று. அது இதுதான். இந்த புதையலை பாதுகாக்க நாம் எப்படி ஸ்ரீ சக்கரத்தை நிர்மாணித்து வைத்து அது 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிப்படும் பொழுது ஒரு அதீத சக்தி கிடைக்கும் என்று செய்திருக்கிறோம் அல்லவா? அந்த அதீத சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கரத்தை அடைவதற்காக அவர்களும் காவில் அம்மனை 1000 வருடங்களுக்கு சிறை வைக்கப் போகிறார்கள். இதை தடுக்க வழிகள் இல்லையா? இல்லை. அதாவது இது நடந்தே தீர வேண்டும். இந்த புதையல் மொத்தம் 21 முறை வெளிப்படும். அந்த 21ஆம் முறை வெளிப்படும் பொழுது இந்த திருப்பனையின காட்டு தேவியின் அம்பலத்தின் உற்சவம் நடக்கும் நாள் அன்று மீண்டும் ஒரு அதிசய ஆராட்டு முங்குதல் நடைபெறும். அன்று இது எல்லாமே முடிவு பெறும். இன்று ஒரு குட்டி நாகமாக மாறிய கயிறு சிவாவின் கையின் மீது வெகு வேகமாக சீறி பாய்ந்தது. ஆனால் சிவாவின் கையை அந்த குட்டி நாகத்தினால் தீண்ட முடியவில்லை. ஏனெனில் சிவா மென்று முழுங்கிய பச்சிலை சாரின் மகிமையால் அவன் அட்டமா சித்திகளில் ஒன்றான லகிமா என்ற சக்தியான காற்றைப் போல மாறுதல் சக்தியை அடைந்திருந்தான். அப்பொழுதும் அந்த குட்டி நாகம் தீண்டிய பொழுது அதனால் தீண்ட முடியாது போகவே சிவா இம்முறை தைரியமாக மீண்டும் அந்த பெட்டியை தொட்டு எடுத்தான். அவன் அந்த பெட்டியை தொட்ட மறுநொடி அந்த குட்டி நாகம் மறைந்து போனது. அது மறைந்து போனதும்
சிவாவின் தேகம் பழையபடி ஆனது. பெட்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக திரும்பி பூக்காரர் நின்றிருந்த இடத்தை அடைந்தான். இருவரும் சேர்ந்து வெளியேற வேகமாக மேலுள்ள கதவை நோக்கி வந்தனர். அப்பொழுது கதவு தானாக திறந்ததை கண்டதும் இருவரும் திகைத்து போய் பார்த்தனர். அதே சமயம் அவர்களின் தரவாட்டு அம்பலத்தில் சரத்தோட உண்மையான அப்பா. என்ன சொல்கிறீர்கள் தேவி? சரத்தோட உண்மையான அப்பா இந்த ப்ரொஃபஸரா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. அப்படின்னா? அதை கேட்ட ப்ரொஃபஸரும் மற்ற இருவரும் குழப்பத்தில் நின்றிருந்தனர். உடனே பயந்த அவர்கள் மூவரும் தரவாட்டு அம்பலத்தை விட்டு வெளியேற நினைத்து வாசலை நோக்கி நடந்தனர். சார், என்ன இது புதுசா இருக்கு? நீங்க சரத்தோட அப்பாவா? ஒரே குழப்பமாய் இருக்கே என்று பிரபா கேட்டதும், அதான் எனக்கும் ஒன்றுமே புரியல சார், நீங்க தான் இதுக்கு விளக்கம் தரணும் என்று கைலாஷும் கேட்க பேசிக்கொண்டே மூவரும் தரவாட்டு அம்பலத்தின் வாசலை கடந்து வெளியே வந்தனர். அதற்கு ப்ரொஃபஸர் அடைக்கலம், டே பசங்களா என்று ஆரம்பித்ததும் அப்படியே மயங்கி கீழே சரிந்தார். படுக்கையில் படுத்திருந்த ப்ரொஃபஸருக்கு மெல்ல முழிப்பு தட்டியது. எழுந்த அவர், பிரபா, பிரபா, கைலாஷ், டேய் எங்கடா போனீங்க என்று சத்தம் போட்டு அலறி அடித்து எழுந்தார். உடனே பக்கத்தில் படுத்திருந்த கைலாஷும் பிரபாவும் இவர் போட்ட சத்தத்தில் அரண்டு போய் எழுந்தனர். சார், என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? டேய் பிரபா, நாம இப்போ எங்கே இருக்கோம்? சார், என்னாச்சு சார்? நாம் இப்போ ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். மணி விடியற் காலை 3 சார். இந்த நேரத்தில் என்ன சார்? ஏதாவது பயங்கர கனவா? என்னது கனவா? டேய், நாம் 3 பேரும் சேர்ந்து சரத்தோட தரவாட்டு அம்பலத்துக்கு போனோமே. என்ன சார் ஆச்சு? மணி 3 தான் ஆகுது, இன்னும் விடியவே இல்லை. நல்ல தூக்கம் சார், வீணா களைச்சிட்டிங்களே என்று புலம்பிக்கொண்டே பிரபா போய் மீண்டும் படுத்துக்கொண்டான். ப்ரொஃபஸர் தலையை பிடித்துக்கொண்டே, இல்லை இல்லை கைலாஷ், நீ, நான், இந்த பிரபா சரத்தோட தரவாட்டு அம்பலத்துக்கு போனோம். அங்கே ஒரு கரும்பச்சை சேலை கட்டிய ஒரு பெண் வந்தாங்க. அப்புறம் நம்ம சரத்தோட அப்பா வந்தார். அந்த பெண் என்னைய சரத்தோட அப்பான்னு சொன்னாங்க. நாமளும் பயந்து உடனே வெளியே வந்தோம். நீங்கள் கூட என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. அதற்கு பதில் சொல்லும்பொழுது நான் மயங்கி விழுந்துட்டேன். அரை தூக்கத்தில் இருந்த கைலாஷும், சார், நல்லா பயங்கரமாக ஒரு கனவு கண்டிருக்கீங்க. அது நேற்று நீங்கள் இதை பற்றி நினச்சி யோசிச்சுட்டே படுத்துட்ருப்பீங்க. அதான் அதெல்லாம் சேர்ந்து ஒரு கனவாக வந்திருக்கு. பேசாமல் படுங்க சார், காலையில் சரத் வாழைச்சுவடியை கொண்டுட்டு வருவான், அப்போ பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு அவனும் படுத்துக்கொண்டான். ப்ரொஃபஸர் அடைக்கலம் ஒன்றுமே புரியாமல், அப்போ இதுவரைக்கும் நான் என்ன கனவா கண்டுட்டு இருந்தேன்? என்ன ஒரே குழப்பமாய் இருக்கே என்று மணிக்கட்டில் கட்டியிருந்த வாட்சை பார்க்க அது மணி 3:10 என்று காட்டியது. அப்படியே உட்கார்ந்திருந்த அவர் எழுந்து போய் பாத்ரூமுக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து தண்ணீர் குடித்துவிட்டு, ச்சே, கனவா இது என்று யோசித்து கொண்டே ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். வெளியே கொஞ்ச தூரத்தில் தெரிந்த திருப்பனங்காட்டு தேவியின் கோவில் வீதியில் ஒரு உருவம் நிற்பதை கண்டார். சரியாக தெரியாததுனால டீப்பாயின் மேல் கழட்டி வைத்திருந்த மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டு நின்றிருந்த அந்த உருவத்தை உற்று பார்க்க அவரது அடிவயிற்றில் ஒரு பயம் உருள மீண்டும் நன்றாக உற்று பார்க்க அங்கே கரும்பச்சை சேலை கட்டிக்கொண்டு ஒரு பெண் நின்றிருந்தாள். அத்தியாயம் 27. காலங்கள் வெகு வேகமாக உருண்டோடியது. கூடவே திருப்பனையிடங்காட்டு தேவியின் புகழும் நாடெங்கிலும் பரவத் தொடங்கியது. மேலும் நூற்றாண்டுகளும் நகரத் தொடங்கியது. அதன் கூடவே ஒவ்வொரு தலைமுறைகளும் மாறத் தொடங்கிற்று. கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டு கழிந்து 15ஆம் நூற்றாண்டில் காலடி எடுத்து வைக்கும் காலத்தில் தலைமுறைகளும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. தலைமுறைகள் மாறினாலும் இளநாகனார் வழிவந்தவர்கள் தொடர்ந்து நாட்டுக்கூட்ட தலைவர்கள் ஆகினர். மேலும் தொடர்ந்து அவர்களது கடமைகளையும் செய்து வந்தார்கள். அதேபோல முத்து வேலப்ப தச்சர்கள் குடும்பங்களும் திருப்பனையிடங்காட்டு தேவியின் புதையலை தொடர்ந்து மிக கவனத்தோடு பாதுகாத்து வந்தனர். வழி வழியாக தலைமுறைகள் மாறினாலும் அவர்களது மக்களுக்கு புதையலின் ரகசியங்களை எப்படி வெளியே தெரியாமல் பாதுகாப்பது என்று சொல்லி வளர்த்தனர். அதேபோல அந்த புதையலின் மீது சிறிது கூட நம் குலத்தவர் ஆசைப்படக்கூடாது என்பதையும் கடினமாக கடைபிடித்து வந்தனர். 15ஆம் நூற்றாண்டில் சேரநாடு என்பது முற்றிலும் மாறி பல ராஜ்யங்களாக பிரித்து ஆளப்பட்டது. அதே சமயம் கேரளாவின் வரலாறு வணிகத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாய் இருந்தும் வந்தது. அந்த சமயத்தில் வாஸ்கோடகமா என்பவரை தூதுவர் என்ற பெயரில் போர்ச்சுகல் மன்னர்
டோம் மானுவல் அனுப்பினார். அவர் கோழிக்கோட்டில் வந்திறங்கினார். அந்த காலகட்டத்தில் கோழிக்கோடு ராஜ்யத்தை ஆண்டு வந்த சாமுத்திரி மகாராஜா போர்ச்சுகீசியர்களை தனது குடிமக்களுடன் வர்த்தகம் செய்ய அனுமதித்தார். அவரது பிரதேசத்தில் ஒரு தொழிற்சாலை மற்றும் கோட்டையை நிறுவியதன் மூலம் கோழிக்கோட்டில் போர்ச்சுகீசியர்களின் வணிகம் செழித்தது. அந்த சமயத்தில் போர்ச்சுகீசியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பகுதிகள் முழுவதையும் அவர்களது அதிகார வரம்புக்குள் கொண்டு வர தொடங்கினர். அவர்களது அதிகார வரம்பின் மூலம் அரபு சொத்துக்கள் மீதான போர்ச்சுகீசிய தாக்குதல்கள் சாமுத்திரியை தூண்டி இறுதியில் மோதலுக்கு வழிவகுத்தன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தனூர் சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளராக இருந்து கோழிக்கோடு ஜாமோரியனுக்கு அடிமையாக இருந்தவரும் கோழிக்கோட்டில் தனது அதிபருக்கு எதிராக போர்ச்சுகீசியர்களின் பக்கம் நின்றார். இதன் விளைவாக தனூர் ராஜ்யம், அதாவது வெட்டத்து நாடு, இந்தியாவின் ஆரம்பகால போர்ச்சுகீசிய காலனிகளில் ஒன்றாக மாறியது. தனூர் ஆட்சியாளரும் கொச்சியின் பக்கம் நின்றார்கள். இருப்பினும் மன்னரின் கீழ் இருந்த தனூர் படைகள் கொச்சி போரில் கோழிக்கோட்டின் ஜாமோரியனுக்காக போரிட்டனர். சாமுத்திரிக்கும் கொச்சியின் ராஜாவுக்கும் இடையிலான போட்டியை போர்ச்சுகீசியர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். அவர்கள் கொச்சியுடன் கூட்டு சேர்த்தனர் மற்றும் 1505 போர்ச்சுகீசிய இந்தியாவின் வைஸ்ராயராக பிரான்சிஸ்கோ டி அல்டிமெட்டா என்பவர் நியமிக்கப்பட்ட பொழுது அவர் கொச்சியில் தனது தலைமையகத்தை நிறுவினார். அவரது ஆட்சியின் பொழுது போர்ச்சுகீசியர்கள் கொச்சியுடன் இருக்கும் உறவுகளை ஆதிக்கம் செலுத்த முடிந்தது. அதன் விளைவாக அவர்கள் கொச்சி ராஜ்யத்தின் கீழ் இருந்த பல ஆலயங்களின் சொத்துக்களையும் பல பொக்கிஷங்களையும் அவர்கள் வசப்படுத்தினர். அந்த சமயத்தில்தான் அவர்களது பார்வையில் திருப்பனையிடங்காட்டு ஆலயமும் அந்த ஆலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் புதையலும் அவர்கள் கவனத்திற்கு சிக்கியது. அந்த காலகட்டத்தில் முத்துவேலப்ப தச்சர் வம்சாவளி வந்த வேலாயுதம் ஆசாரி, இளநாகனார் வம்சத்தை சேர்ந்த முரளிதரன், குலக்கரை நாயன்மார்களில் கண்ணப்பன் வம்சாவளி வந்த வேணுகோபாலன் ஆகியோர் ஒன்று கூடியிருந்தனர். தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி சூழ்நிலையில் நமது திருப்பனையிடங்காட்டு தேவியின் ஆலயமும் ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று வேணுகோபாலன் கேள்வியை தொடங்கி வைக்க, அதற்கு நான் இதன் காரணமாகவே முன்கூட்டியே கஞ்சனூர் சித்தர் புன்னக்காணிநாதரிடம் செய்தி அனுப்பிவிட்டேன் என்று வேலாயுதம் ஆசாரி பதில் தந்தார். அப்படியானால் புன்னக்காணிநாதர் இங்கு வருவார் என்று நினைக்கிறேன் என்று முரளிதரன் கூறியதை அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே அந்த பகுதியில் குதிரைகள் குளம்படி சத்தம் கேட்டது. அனைவரும் சத்தம் அந்த திசையில் பார்த்தனர். அங்கு ஒரு பல்லக்கு வந்து நின்றது. அதைச் சுற்றிலும் பாதுகாப்பாக 4 குதிரை வீரர்கள் வந்திருந்தனர். பல்லக்கிலிருந்து அனந்தராமன் நம்பூதிரி இறங்கினார். அவர் நாராயண நம்பூதிரியின் வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் இவர்கள் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி வந்தார். அனைவரும் அவரை எழுந்து நின்று வரவேற்றனர். மேலும் அவரை அமரவும் கூறினார்கள். ஆனால் அவர் அங்கு அமரவில்லை. நான் இங்கு அமர்வதற்காக வரவில்லை. தற்பொழுது நமக்குள் பண்டைய காலந்தொட்டு பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு உள்ளது. ஆனாலும் தற்பொழுது கொச்சி ராஜ்யத்தை ஆண்டு வரும் போர்ச்சுகீசிய அதிகாரி நமது திருப்பனையிடங்காட்டு தேவியின் ஆலயத்தின் மீதும் புதையலின் மீதும் கண் பதித்திருக்கின்றனர். எனவே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது நமது கடமை. எனவே அதை எச்சரிக்க வேண்டி வந்தேன் என்று அவர் கூறியதை கேட்டதும் அனைவரும் நம்பூதிரியை ஆச்சரியத்தோடு பார்த்தனர். அந்த சமயத்தில் புன்னக்காணிநாதர் வந்து சேரவே உடனே அனந்தராமன் நம்பூதிரி புறப்பட தயாரானார். நமக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நமது ஆலயம் அபகரிக்கப்படும் என்று வந்தால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்து போராடுவதுதான் உத்தமம் என்று எனக்கு தோன்றியது. பரிசீலனை பண்ணி பாருங்கள். எம்மால் ஏதேனும் உதவி தேவைப்படின் என்னை அறிவிக்கவும். புறப்படுகிறோம் என்று கூறிவிட்டு அனந்தராமன் நம்பூதிரி தமது பல்லக்கை நோக்கி நடந்தார். எதிரே புன்னக்காணிநாதர் வரவும் இருவரும் எதிர்பார்வை பார்த்தபடியே நகர்ந்தனர். அனந்தராமன் நம்பூதிரி பல்லக்கில் ஏறி புறப்பட்டு போனதும் புன்னக்காணிநாதர், என்ன ஆச்சரியம், திருமேனி இங்கு வருகை புரிந்திருக்கிறாரே. அவர் அவ்வாறு கேட்டதும் அதற்கு முரளிதரன் அவர் வந்த நோக்கத்தை சொல்லிவிட்டு சென்றதையும் அவரிடம் தெரிவித்தார். நினைத்தேன் இதன் காரணமாக இருக்கலாம் என்று. சரி, இனி நடக்கப் போவதை பற்றி ஆலோசிப்போம். நாதரே, தாங்கள் தான் ஏதாவது உபாயம் செய்தாக வேண்டும். நிச்சயம். அதற்கு முன்பு நான் வரும் வழியில் அந்தணரையும் அவரது மனைவியையும் சந்தித்தேன். என்னது, அந்தணரின் தரிசனம் கிடைத்ததா? அது மட்டுமல்ல, அவர்களும் இங்கு வருவதாக கூறியுள்ளனர் என்று கூறி முடிக்கையில் அந்தணரும் அவரது மனைவியும் வந்து கொண்டிருந்தனர். அனைவருமே எழுந்து நின்று கை தொழுது வரவேற்றனர். அன்பர்களே, கவலை கொள்ள வேண்டாம்.
எல்லா விஷயங்களையும் அறிந்து கொண்டே எங்கள் புதையலை காவல் காக்க வராகி தேவி பணித்திருக்கிறார். அவர் கூறியதை கேட்டதும் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். நாகரூப அவதாரங்களே புதையலை காக்கப் போகிறது என்பதால் நமக்கு கூடுதல் பலம் தானே என்று எண்ணிக்கொண்டனர். மற்றொரு பணியும் உண்டு. அதாவது புதையலை பற்றிய ரகசிய ஏடுகளை கொண்டு வாருங்கள். அதில் சில திருத்தங்களை செய்ய வேண்டும். வேலாயுதம் ஆசாரி அதற்குடனே ஏற்பாடுகள் செய்தார். ஓலைச்சுவடிகளை வாங்கியதும் புன்னக்காணி நாதரை மட்டும் தமது அருகில் வரும்படி அழைத்தார் அந்தனர். நாதரே, இதோ இந்த ஓலைச்சுவடியை பிடியுங்கள் என்று அவர் கையில் தந்துவிட்டு கண்களை மூடி மந்திரத்தை உச்சரித்தார். முடித்ததும் வேலாயுதம் ஆசாரியை அழைத்து அவரையும் அவரது கையால் ஓலைச்சுவடியை தொட சொன்னார். அவ்வாறே அவரும் தொட்டார். எல்லாம் முடிந்ததும் பிறகு அவர் பழையபடி ஓலைச்சுவடிகளை வேலாயுதம் கைகளிலே ஒப்படைத்தார். இனிமேல் பழையபடி இதனை பாதுகாத்து வரவும். மற்றவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பிறகு முரளிதரன், அந்தனரே, எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஓலைச்சுவடியை கொண்டு வந்து ஏதோ திருத்தம் செய்யப்போவதாக கூறினீர்கள். ஆனால் ஒன்றும் செய்யாமலேயே மீண்டும் பழையபடி பாதுகாக்க சொல்கிறீர்களே. திருத்தம் செய்தாகிவிட்டது. என்னது, திருத்தம் செய்து முடித்து விட்டீர்களா? ஆச்சரியத்துடன் அனைவரும் அவரையே பார்க்க, அதற்கு நான் பதில் தருகிறேன். அதாவது இந்த ஓலைச்சுவடியை வேலாயுதம் ஆசாரி குடும்ப வாரிசுகள் தவிர வேறு யாரும் படிக்க முடியாது என்பதுதான் திருத்தம் என்று புன்னக்காணிநாதர் பதில் தந்தார். ஆனால் ஒன்றும் புரியாமல் அனைவரும் ஒருவரை ஒருவர் மீண்டும் பார்த்து கொண்டனர். அதாவது உங்ககிட்ட ஒப்படைத்திருக்கும் இந்த ஓலைச்சுவடியை முன்பு யாராவது கைகளில் கிடைத்தால் அதனை படித்து தெரிந்து கொண்டு புதையலை நோக்கி போகலாம். ஆனால் தற்பொழுது அந்தனர் உருவாக்கிய மந்திரத்தின் மூலமாக அதனை மாற்றிவிட்டார். எப்படி நாதரே, நாங்களும் அறிந்து கொள்ளலாம் அல்லவா? நிச்சயமாக சொல்கிறேன், கேளுங்கள். இனி வரப்போகும் காலங்களில் இந்த ஓலைச்சுவடியை அடைய அந்த நம்பூதிரி வம்சத்தினர் பல வழிகளில் முயற்சிப்பார்கள். எனவே அவங்க மட்டுமல்லாது வேறு யாரும் இந்த ஓலைச்சுவடியை எடுத்து படிக்க முடியாதபடி, அதாவது இனி வரும் வேலாயுதம் ஆசாரி வம்சாவளியை சேர்ந்தவர்களால் பாதுகாக்கப்பட்டு வரும் இந்த ஓலைச்சுவடியை பொறுத்த வரைக்கும் அதற்கு உரியவரை தவிர வேறு யார் தொட்டாலும் அதில் எழுதியிருக்கும் புதையலை பற்றின ரகசியம் மறைந்து போயிடும். அதற்கு பதிலா வேறு ஒரு எழுத்துக்கள் காண்பிக்கும்படி திருத்தம் செய்திருக்கிறார் அந்தனர். அதை கேட்டதும் வியப்பில் எல்லையில்லா மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். வேலாயுதம், ஒரு செப்பு தகடு வேண்டுமே. வேலாயுதம் ஆசாரி செப்பு தகடு கொண்டு வர ஏற்பாடு செய்தார். செப்பு தகடு வந்ததும் அதில் எழுத்தாணி கொண்டு ஏதோ ஒன்றை எழுதினார் அந்தனர். எழுதி முடித்ததும் புன்னக்காணிநாதரிடம் கொடுத்து அதை படிக்க கூறினார். அவரும் படித்து காண்பித்தார். ஆனால் அங்கு இருந்த யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை. அதில் எழுதியிருந்ததை மீண்டும் ஒருமுறை படிக்கிறேன் என்று கூறி படிக்க ஆரம்பித்தார். படித்து முடித்ததும் மீண்டும் ஒருமுறை படித்து முடித்தார். ஆனாலும் அதன் பொருள் புரியாது பார்க்கவே அதன் பொருளை விலக்கி கூறியதும் புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு அதனை எங்கு எப்படி வைக்க வேண்டும் என்பதையும் புன்னக்காணிநாதர் வேலாயுதம் ஆசாரியிடம் தனியாக கூறினார். அதன்படியே அந்த ஓலைச்சுவடிகள் மற்றும் செப்புத்தகடும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. பின்னர் இதையெல்லாம் அறிந்த அனந்தராமன் நம்பூதிரிக்கு கோபம் தலைக்கேற அவர் தனது வம்சாவளியைச் சேர்ந்த நாராயணன் நம்பூதிரியை தொழுது வாக்குறுதி அளித்தார். இனி ஒருபொழுதும் அவர்களுக்காக அடிபணிய மாட்டேன் என்று. அடுத்தடுத்த காலங்கள் நகர போர்ச்சுகீசியர் தமது படைகளின் மூலம் எவ்வளோ முயற்சிகள் செய்தும் திருப்பனேடங்காட்டு ஆலயத்தையும் மறைந்து போன புதையல் பொக்கிஷங்களையும் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. இதனிடையே கொச்சி மற்றும் மலபார் கடற்கரையில் பல கோட்டைகளை நிறுவினார்கள் போர்ச்சுகீசியர்கள். சாமுத்திரி மகாராஜாவிற்கு எதிராக போர்ச்சுகீசியர்கள் கொச்சி பக்கம் சாய்ந்த காரணத்தால் நிலைமை தலைகீழாக மாறி சாமுத்திரி மகாராஜா கோபம் கொண்டு போர்ச்சுகீசிய படைகளை வெகுவாக எதிர்த்தார். சாமுத்திரிய படைகளின் தாக்குதலால் கடுமையான பின்னடைவை சந்தித்தனர் போர்ச்சுகீசியர்கள். குறிப்பாக குஞ்சாலி மரக்கார்கள் எனப்படும் கோழிக்கோடு அட்மிரல்களின் தலைமையில் கடற்படை தாக்குதல்களை நடத்தினர். இது அவர்களை மேன்மேலும் கொலையே செய்தது. குஞ்சாலி மரக்காரர்கள் இந்திய கடற்கரையின் முதல் கடற்படை பாதுகாப்பை ஏற்பாடு செய்த பெருமைக்குரியவர்கள். 1498 முதல் 1583 வரை மலபார் கடற்கரையை போர்ச்சுகீசியரின் குடியேற்ற முயற்சிகளுக்கு எதிராக கோழிக்கோடு ஜாமோரின் உடன் குஞ்சாலி மரக்காரர்கள் நடத்திய கடற்படை போர்கள் ஏராளம். நவீன மலையாள இலக்கியத்தின் தந்தையாக கருதப்படும் துஞ்சத்து எழுத்தச்சன் போர்ச்சுகீசியர் காலத்தில் திருவூரில் பிறந்தார். அவரே தமிழையும் சமஸ்கிருத மொழியையும் இணைத்து
மலையாள மொழியை எழுத்துருக்களோடு உருவாக்கியவர். அன்று முதல் இன்று வரை கேரளத்தில் நறுமணப் பொருட்களின் வணிகம் தொடர்ந்து வருகிறது. நறுமணப் பொருட்களுக்கு வேண்டி பல நாட்டவர்கள் கேரளத்திற்கு பழைய காலம் முதலே படையெடுத்து வந்த வண்ணம் இருந்தனர். 1947 இந்திய விடுதலைக்கு பிறகான காலத்தின் பொழுது 1956 ஆண்டு முன்னாள் மாகாணங்களான திருவாங்கூர், கொச்சி, சென்னை மாகாணத்தின் மலபார் மாவட்டம், தென் கன்னடத்தின் காசர்கோடு வட்டம் ஆகியவற்றை இணைத்து கேரள மாநிலம் என்று உருவாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் திருப்பனங்காட்டு கோவிலும் பலவித மாற்றங்களை சந்தித்தது. அதன் பிறகு கேரளத்தில் இந்து அரசியல் அமைப்பும் தேவசம் போர்டு என்று உருவாக்கப்பட்டது. அதன் கீழ் அனைத்து கோவில்களும் பிரிக்கப்பட்டு அந்தந்த தேவசம் போர்டுகளின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தாந்திரிக முறைப்படி பூஜை செய்ய நம்பூதிரிகளே பூஜை செய்பவர்களாக மாற்றப்பட்டனர். அந்த காலகட்டத்தில் திருப்பனையிடங்காடு என்ற பெயர் மருவி திருப்பனங்காடு என்றானது. அப்பொழுது திருப்பனங்காட்டு ஆலயம் கொச்சி தேவசம் போர்டின் கீழ் வந்தது. அப்பொழுது திருப்பனங்காட்டு கோவிலில் குலக்கரை நாயன்மார்கள் பூஜை உரிமைகள் பறிக்கப்பட்டு நம்பூதிரிகளை அமர்த்தியது கேரள அரசு. ஆனாலும் குலக்கரை நாயன்மார்களுக்கு என முதல் பூசை உரிமை கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர். அதாவது தை மாதம் சக்கராந்தி அன்று கொல்லத்தி பூஜை என்றும், பிறகு அணியன் விளக்கு என்ற பூஜை மற்றும் வருடம் ஒருமுறை நடக்கும் சித்திரை கணிக்கு முந்தைய நாள் திருப்பனங்காட்டு பூரம் நடைபெறும். அதில் யானைப்பறை என்ற பூசையும் அவர்களுக்கே கொடுக்கப்பட்டது. இன்றைய திருப்பனங்காட்டு கோவிலிலும் இந்த பூசைகள் குலக்கரை நாயன்மார்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் முத்து வேலப்ப தச்சர் ஆசாரிகள் என்று அழைக்கப்பட்ட அவர்களது தரவாட்டு அம்பலத்தில் இன்றும் திருப்பனங்காட்டு தேவிக்கென்று ஒரு கோவிலகம் உள்ளது. புதையிலும் அவர்கள் பாதுகாப்பில் உள்ளது. இனி தற்கால கதைகள் நுழைவோம். சிவா மற்றும் பூக்காரர் இருவரும் சேர்ந்து வெளியேற வேகமாக மேலுள்ள கதவை நோக்கி வந்தனர். அப்பொழுது கதவு தானாக திறந்ததை கண்டதும் இருவரும் திகைத்து போய் நின்றனர். கதவு திறந்ததும் சிவாவும் பூக்காரரும் தமது கையில் வைத்திருந்த வேரை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டனர். திறந்த கதவின் வழியே கௌதம சித்தர் உள்ளே நுழைந்தார். அவரை கண்டதும் பிறர் கண்களுக்கு காணாத வகையில் நின்றிருந்த இருவரும் வியப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் அருகில் நெருங்கி வந்த கௌதம சித்தர், எனது ஞான திருஷ்டியால் உன்னை என்னால் காண முடிகிறது. மறைந்திருக்க வேண்டிய அவசியமில்லை, வெளியே வா. அதை கேட்டு சிவா தனது வாயில் அடக்கி வைத்திருந்த வேரை எடுத்தான். அவன் நின்றதை கௌதம சித்தர் கண்டு, சிவா, நீ வந்த காரியத்தை முடித்துவிட்டாயா? முடித்துவிட்டேன் ஐயனே. இதோ என்று பெட்டியை எடுத்து காட்டினான். நல்லது, வா, நாம் உடனே இங்கிருந்து வெளியேற வேண்டும், வா போகலாம் என்று சிவாவின் கையை பிடித்து இழுத்தார். சிவாவின் கையை அவர் தொட்டதும் அதே வேகத்தில் கையை உதறினார். என்னாச்சு ஐயனே என்ற சிவா பூக்காரர் நின்றிருந்த இடத்தை திரும்பி பார்த்து கொண்டு கேட்டான். அப்பொழுது பூக்காரர் வாயில் அடக்கி வைத்திருந்த வேரை எடுக்காமலேயே மறைந்தே நின்றிருந்ததை பார்த்து சிவாவுக்கு பட்டென மூளையில் ஒரு மின்னல் அடித்தது. ஒருவேளை வந்திருப்பது கௌதம சித்தர் போல வேடம் போட்ட சங்கர நம்பூதிரியோ? தனது கையை தொட்டதும் வேகமாக அவர் கையை உதறியதையும் சிவாவின் ஞாபகத்திற்கு வந்தது. வந்திருப்பது அந்த கயவன் நம்பூதிரிதான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டதும் சிவா என்ன செய்வது என்று யோசனை செய்தான். சிவா, என்ன யோசனை? வா சீக்கிரம், யார் கண்ணிலும் படாதவாறு வெளியேற வேண்டும். சீக்கிரம் வா. ஏன் நடிக்கிறீங்க? நீங்க சித்தரை போல வேஷம் போட்டு வந்த அந்த சங்கர நம்பூதிரி தானே? ஆஹாஹா, புத்திசாலிதான் சிவா. இவ்வளோ எளிதில் கண்டுபிடிப்பாய் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. பரவாயில்லை, உனது குரு கௌதம சித்தரின் பயிற்சி வேலை செய்கிறது போல என்று சிரித்துக்கொண்டே சங்கர நம்பூதிரி நின்றிருந்தார். நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் திருப்பனங்காட்டு தேவி உங்களை சும்மா விட மாட்டாள். அதுவும் நீங்கள் விளையாடுவது சாதாரண சக்தியோடு அல்ல, தெய்வ சக்தியோடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மறுபடியும் சிரித்தவாறே, நன்றாக பேசவும் கற்றுக்கொண்டு விட்டாயே, மேலும் அனைத்தும் மருந்தும் வைத்திருக்கிறாயே, நல்லது. ஆனால் நீ அறியாத ஒன்றை நான் கூறுகிறேன் கேள். எத்தனை முயற்சிகள் செய்தும் எதையும் அடைய முடியாது என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் நீயே இங்கு வந்து எனது வேலையை சுலபமாக்கி விட்டாயே சிவா. சிவா அவர் பேசியதை கேட்டு ஒன்றும் புரியாமல் விழுத்தபடி நின்றிருந்தான். அப்பொழுது அவனது கண்கள் பூக்காரர் நின்றிருந்த இடத்தை பார்க்க தவறவில்லை. என்ன சிவா, ஒன்றுமே புரியாமல் விழிக்கிறாயே? எல்லாம் புரியும்படி விளக்குகிறேன், வா போகலாம். அந்த பெட்டியை எனது கையில் தந்துவிடு. மாட்டேன். உங்களிடம் தருவதற்கா இத்தனை சிரமப்பட்டார் எங்கள் கௌதம சித்தர்? சரி, தர வேண்டாம், நீயே வைத்துக்கொள். ஆனால்
அந்த வெறும் பெட்டியை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் சிவா? வெறும் பெட்டியா என்று அதிர்ச்சியில் சிவா பெட்டியை திறக்க அதனுள்ளே இருந்த ஓலைச்சுவடி காணாமல் போயிருந்தது. என்ன சிவா, ஆச்சரியமா இருக்கா? பெட்டிக்குள் இருந்த ஏடுகள் எங்கே சென்றடையும் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அது மட்டுமல்ல, இனி நீயும் நான் சொன்னதை மட்டுமே கேட்கப் போகிறாய். திகைத்து போய் நின்ற சிவாவிடம், இந்த ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று சொல்வாங்களே, அதுதான் இப்ப இங்க நடந்திருக்கு. சரி சிவா, போகலாமா? சிவா ஏதோ சொல்ல வாய் திறக்க அவனால் எதுவும் பேச முடியாமல் போனது. மேலும் அடுத்த சில நொடிகளில் அவன் தன்னையே மறந்து ஒரு ஜடம் போல நின்றிருந்தான். சிவா, முன்னாடி நட என்ற சங்கரன் நம்பூதிரியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சிவா அவருக்கு முன்னால் எதுவும் பேசாமல் நடந்தான். மேலே செல்லக்கூடிய கதவு திறந்ததும் அதன் வழியே இருவர் வெளியே வந்தனர். அங்கு இருந்த உடற்பயிற்சி கூடாரத்தில் இருந்த மாணவர்கள் அனைவரும் பயிற்சி முடிந்து போயிருந்தனர். கிணற்றடிக்கு செல்லும் வழியில் நின்றிருந்த பிச்சைக்கார முதியவரும் சிவா சங்கரன் நம்பூதிரியிடம் அகப்பட்டு கொண்டதை பார்த்துவிட்டு மறைந்தே நின்றிருந்தார். இவர்களின் பின்னாலேயே வந்த பூக்காரரும் மறைந்து நின்றிருந்த பிச்சைக்கார முதியவரின் அருகில் சென்று நின்றார். சங்கரன் நம்பூதிரியும் சிவாவும் வெளியே சென்ற பிறகு பூக்காரர் தனது வாயில் அடக்கி வைத்திருந்த வேரை எடுத்தார். முதியவரும் பூக்காரரும் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசாமல் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்தனர். கஞ்சனூர் மலை அடிவாரத்தை அடைந்ததும், ஐயா முதியவரே, என்ன இப்படி ஆகிடுச்சு? சிவா அவர்கிட்ட மாட்டிக்கிட்டானே. பேடிக்கண்டா, நாமும் ஒன்று சிந்தித்தால் தெய்வம் ஒன்று சிந்திக்கும். சரிதான், போய்க்கோ, ஞானும் போகட்டே என்று கூறிவிட்டு குதிரை போல சற்று தூரம் ஓடி மறைந்து போனார். புரொஃபசர் அடைக்கலம் அவர் கூட வந்த இருவரையும் விடியற் காலையிலேயே எழுந்து புறப்பட சொல்லிவிட்டு தானும் குளித்து முடித்ததும் மூவரும் சேர்ந்து சரத்தின் வருகைக்காக காத்திருந்தனர். புரொஃபசர் மட்டும் நேற்று இரவு நடந்ததை நினைத்தபடியே யோசனையில் இருந்தார். சுமார் 9:30 மணிக்கு சரத் அங்கு வந்து சேர்ந்தான். அவன் வரும்பொழுது அவன் கையில் ஒன்றுமே கொண்டு வராததைக் கண்டு மூவரும் ஏமாந்து போயினர். டே சரத், ஓலைச்சுவடிகள் என்னாச்சு? நீ தானே சொன்ன காலையில கொண்டு வரேன்னு என்று அடைக்கலம் கேட்க சரத் வாயை திறக்காது நின்றிருந்தான். என்னடா பேசாம நிற்கிற? கொண்டு வந்தியா இல்லையா? சார், ஓலைச்சுவடிகள் இங்கே எங்கேயும் இல்லை. அது வேற ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா மறுபடியும் ஒரு புது கதை சொல்ற? ஓலைச்சுவடிகள் கிடைக்குமா கிடைக்காதா? கைலாஷ் கேட்க, கிடைக்கும் கைலாஷ், அதுக்கு நாம் வேற ஒரு இடத்துக்கு போகணும். அப்போ போகலாம். ஆமாம், எங்கே போகணும்? பிரபாவும் கைலாஷ் இருவரும் ஒன்றாக கேட்டனர். அதற்கு இங்கிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கூட்டுமாக்கல் அம்பலத்திற்கு. என்னது, கூட்டுமாக்கல் அம்பலமா? அப்படின்னா? பிரபா கேட்டதும் அதற்கு சரத், அதுதான் எங்களோட தரவாட்டு அம்பலம். அப்போ இங்கே இருக்கிறது உங்கள் தரவாட்டு அம்பலம் இல்லையா சரத்? அடைக்கலம் சார், இங்கே இருக்கிறதும் தரவாட்டு அம்பலம்தான். ஆனால் இங்கே எங்கள் குலதெய்வம் முத்தப்பனை ஆவாகனம் செய்து இருத்தியிருக்காங்க. ஆனால் எங்கள் குலதெய்வம் முத்தப்பன் சாமி குடியிருக்கிற அம்பலம்தான் கூட்டுமாக்கல் அம்பலம். சரி, அங்கே என்ன இருக்குது? சார், அங்கே தான் ஓலைச்சுவடியை மறைச்சி வச்சுருக்காங்க. சரி, இது எப்படி தெரிஞ்சுது உனக்கு? இத்தனை நாளாக நீ எங்ககிட்ட எங்கள் தரவாட்டு அம்பலம் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிற கோவிலை தானே சொன்னேன். இப்போ இது என்ன புது கதையாக இருக்குது? ஆமாம் சார், எனக்கே இன்னைக்கு காலையில் தான் தெரியும் என்று கூறிவிட்டு காலையில் நடந்த சம்பவத்தை கூறத் தொடங்கினான். சரத் காலை விடிந்தும் தூங்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய தூக்கத்தை கிசுகிசுவென்ற சம்பாஷணை எந்திரிக்க செய்தது. சரத் படுக்கை விட்டு மெதுவாக எழுந்து ஹாலுக்கு வந்தான். முகம் கழுவி முடித்து கிசுகிசுவென சம்பாஷணை எங்கிருந்து வருகிறது என்று காதுகளை கூர்மையாக்கினான். அப்பொழுது அவனது அக்கா ரேஷ்மி, டே சரத், எந்திரிச்சிட்டாடா, டேபிளில் பணம் வச்சிருக்கேன், இன்னைக்கு தேதி 10, கரண்ட் பில்லை கட்டிடு, சரியா? அடுத்த வாரத்தில் திருப்பனங்காட்டு தேவியோட பூரம் வருது, அதனால் நேரம் இருக்காது, அதனால் இன்னைக்கே கட்டிடு, புரிஞ்சுதா? சரிக்கா, இன்னைக்கே கட்டிடுறேன். அக்கா ரேஷ்மி கிளம்ப தயாராய் வெளியே வந்ததும், அக்கா நானும் வந்துடுறேன் என்று கூவிக்கொண்டே சரத்தின் இன்னொரு அக்கா சரிதாவும் வந்தாள். இருவரும் சேர்ந்து கிளம்பிவிட்டார்கள். சரத் மீண்டும் காதுகளை கூர்மையாக்கி கொண்டு சிட் அவுட்டை எட்டி பார்க்க அங்கு யாருமில்லை. சரி, நமக்கு ஏதாவது தோணியிருக்கும் என்று நினைத்துக்கொண்டு பிரஷில் பேஸ்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டான். அவன் பாத்ரூமுக்குள் நுழைந்த அடுத்த நிமிடம் மீண்டும் கிசுகிசுவென்று சம்பாஷணை தொடர்ந்து கேட்டது. இம்முறை சரத் பாத்ரூமுக்குள் இருந்ததினால் சம்பாஷணியை தெளிவாக கேட்க முடிந்தது. விஸ்வநாதா, இந்த சரத் இப்படி பண்றானே, என்ன பண்ணலாம் என்று சரத்தின் அப்பா
ரமணன் குரல் கேட்டது. அண்ணா, நீ கவலைப்படாத. அந்த ஓலைச்சுவடிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எங்கே மறைச்சி வச்சிருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாதே. இது சித்தப்பா விஸ்வநாதன் குரல். சரத் மிக உன்னிப்பாக காதுகளை மேலும் கூர்மையாக்கினான். அண்ணா, அவனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற தரவாட்டு அம்பலத்தில் தான் ஓலைச்சுவடியை மறைச்சி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறான். ஆனால் நம்முடைய கூட்டுமாக்கள் அம்பல தரவாட்டில் இருக்குதுன்றது அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. சரி சரி, மெதுவாக பேசு, அவனுக்கு கேட்க போகுது. சரத் இதை கேட்டதும் துள்ளி குதித்தான். அப்படின்னா ஓலைச்சுவடியை கூட்டுமாக்கள் அம்பலத்தில் வச்சிருக்காங்களா? அப்போ ஓகே, எடுத்துட வேண்டியது தான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு சத்தம் போடாமல் அவர்கள் மறுபடியும் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டான். ரமணனும் அவனது சித்தப்பாவும் மேலும் தொடர்ந்த பேச்சுகளில் அந்த ஓலைச்சுவடிகளை எந்த இடத்தில் மறைச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி விலாவாரியாக கேட்டுக்கொண்டான். கேட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் குளித்து முடித்துவிட்டு புரொஃபஸரை பார்க்க லாட்ஜி நோக்கி விரைந்து சென்றான். ஆனால் அவன் செல்வதை அவனது அப்பாவும் மற்றும் அவனது சித்தப்பாவும் சேர்ந்து மூன்றாவதாக நின்றிருந்த கௌதம சித்தரும் பார்த்து கொண்டே புன்னகையுடன் நின்றிருந்தார். அங்கு லாட்ஜில் சரத்து சொன்னதை கேட்டு, அப்படின்னா நம்ம உடனே போகலாம் வாங்க என்று கைலாஷும் பிரபாவும் ஒரு சேர கூவினர். அடுத்த 1 மணி நேர பயணத்தில் அவர்கள் நால்வரும் திருப்பனங்காட்டு ஊரிலிருந்து வடக்கில் இருந்த கூட்டுமாக்கள் அம்பலம் இருக்கும் ஊரான பெரியங்கோட்டுக்கராவிற்கு வந்திறங்கினர். அங்கு சென்டரிலிருந்து ஒரு ஆட்டோவில் ஏறி கூட்டுமாக்கள் அம்பலத்திற்கு போக வேண்டும் என்று கூறியதும் அந்த ஆட்டோ டிரைவர் 4 பேரையும் ஏற இறங்க பார்த்துவிட்டு 100 ரூபாய் ஆகும் என்றார். பரவாயில்லை, போகலாம் என்று கூறிவிட்டு ஆட்டோவில் ஏறி அமர்ந்து கொண்டனர். ஆட்டோவும் பெரிங்கோட்டு கரையிலிருந்து புறப்பட்டு கொஞ்சம் தெற்கு நோக்கி பயணித்து 20 நிமிடத்தில் ஒரு கரடுமுரடான பாதையில் வடக்கு நோக்கி திரும்பி சிறிது தூரம் சென்று நிறுத்தி, இதோ இந்த ஒத்தையடி பாதையில் கொஞ்ச தூரம் நடந்தீங்கன்னா கூட்டுமாக்கள் அம்பலத்தை அடையலாம் என்று கூறிவிட்டு 100 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு டிரைவர் புறப்பட்டு போனதும் நால்வரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு நடக்க துவங்கினர். ஒரு 200 மீட்டர் நடந்ததும் தூரத்தில் ஒரு கோவிலின் பாழடைந்த கோபுரம் தெரிந்தது. கோபுரம் கேரள கட்டிடக்கலை அம்சத்தில் இருந்தது. அருகில் நெருங்க நெருங்க வவ்வால்கள் நாற்றம் அடிக்கத் தொடங்கியது. மேலும் போக போக நாற்றம் குடலை புரட்டியது. கைலாஷ் நாற்றம் தாங்க முடியாமல் வாந்தி எடுத்தான். தாக்கு பிடித்துக்கொண்டு மேலும் சில மீட்டர் நடக்க அம்பலத்தை சுற்றியுள்ள பகுதியில் மரங்கள் நிறைந்து காணப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு மரங்களும் ராட்சச வடிவமாக காட்சியளித்தன. புரொஃபஸர் அடைக்கலம் கர்ச்சிப்பை எடுத்து மூக்கை சுற்றி கட்டிக்கொண்டு முன்னாடி நடக்க அவரை தொடர்ந்து மற்ற மூவரும் நடந்தனர். கைலாஷ் தடுமாறியபடி நடந்தான். தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த புரொஃபஸர் சட்டென இருபுறமும் கைகளை தடுத்தாற் போல நீட்டினார். அனைவரும் டக்கென நின்று என்ன ஆச்சு என்பது போல புரொஃபஸரையே பார்த்தனர். அவரோ உஷ் என சுற்று விரலை உதடுகளில் வைத்து எச்சரித்தார். 3 பேரும் அப்படியே அமைதியுடன் நின்றனர். புரொஃபஸர் அருகாமையில் தெரிந்த ஒரு பெரிய மரத்தை சைகையால் சுட்டி காட்டினார். அந்த மரத்தில் தொங்கியபடி வவ்வால்கள் இருந்தன. புரொஃபஸர் மெதுவான குரலில், சரத், இந்த வவ்வால்கள் எப்படி இங்கே வந்திருக்கு? ஏன் சார், வவ்வால்கள் இங்கே இருக்காதா என்ன? சார், கேரளாவில் தான் கோழிக்கோட்டில் இருந்த ஒரு கிணற்றுக்குள்ளேருந்து வவ்வால்கள் மூலம் நிபா வைரஸ் காய்ச்சல் பரவியது ஞாபகம் இருக்கா? சரத், அது வேற வவ்வால்கள். ஆனால் இந்த வகையான வவ்வால்கள் இந்தியாவிலேயே கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க? இந்தியாவிலேயே கிடையாதா? அப்படி என்ன வவ்வால்கள்? மனுஷனை திங்கக்கூடிய வவ்வாலா என்ன என்ற பிரபாவின் கேள்விக்கு, ஆமாம் பிரபா, இந்த வகையான வவ்வால்கள் மனுஷனோட ரத்தத்தை உறிஞ்சும் வகையான வவ்வால்கள் தான். என்ன சார் சொல்கிறீங்க? மனுஷ ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கக்கூடிய வவ்வால்களா? என்ன சார் பயமுறுத்துறீங்க? ஆமாம் பிரபா, அமெரிக்காவில் காட்டேரி வவ்வால் என்று அழைக்கப்படும் ஒரு வகை வவ்வால்கள் இருக்கு. அந்த வகையான வவ்வால் ரத்தம் குடிப்பவை. அந்த வவ்வால்கள் காட்டு விலங்குகள், மிருகங்கள், ஆடு மாடுகள், ஏன் சில நேரங்களில் மனிதர்களின் ரத்தத்தையும் குடிக்கும். காட்டேரி வாம்பயர் கதைகள் இவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவையே. தெரியுமா? என்ன சார் சொல்கிறீங்க? மனுஷனுக்கு பீதியை கிளப்புறீங்க என்று 3 பேருமே ஒரு சேர கேட்டுக்கொண்டே மரத்தை பார்த்தனர். அந்த மரத்தில் வவ்வால்கள் நரியின் முகத்தோடும் சிகப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் தொங்கிக் கொண்டு இருந்தன. அதன் இறக்கைகள் வழுவழுவென காட்சியளித்தன. அதில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு வவ்வால் கண்களை திறந்து இவர்களையே கவனித்துக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 29. மேலும் தொடர்ந்து போகலாமா வேண்டாமா என்றபடி 4 பேரும் நின்று கொண்டிருந்தனர். சார், இப்படியே திரும்பி போயிடலாம் சார். டே பிரபா, ஏன் பயப்படுற?
வவ்வால் இருக்கிற மரம் அந்த பக்கமா இருக்கு, கோவில் இந்த பக்கமா இருக்கு. அதுவும் பகல்ல வவ்வால்களுக்கு கண்ணு தெரியாது. சத்தம் போடாம நடந்து உள்ள போயிடலாம் வாடா என்ற சரத் அந்த பாதையில் தொடர்ந்து நடந்தான். அவன் பின்னாலேயே ப்ரொஃபஸரும் நடக்க மற்ற இருவரும் வேறு வழியின்றி சத்தம் போடாமல் நடக்கத் தொடங்கினர். மெதுவாக இடப்புறம் நடந்து கோவிலின் அருகாமையே அடைந்தனர். கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் புதர்கள் மண்டி நடப்பதற்கே சிரமமாக இருந்தது. சரத், இந்த கோவிலை யாரும் பராமரிக்கிறது இல்லையா என்ன? இல்லை சார், இது ஒரு பழைய கால கோவில். எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலுக்கு சின்ன வயசில் ஒரு தடவை எங்கள் அப்பா கூட வந்திருக்கேன். அப்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சமீப காலமாக பராமரிப்பு செய்கிறதே இல்லை. சரத், எனக்கு ஒரு டவுட். இப்படி பராமரிப்பே இல்லாத இந்த கோவில்லையா அந்த ஓலைச்சுவடிகளை வச்சுருப்பாங்க? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இல்லை கைலாஷ், இப்படி பராமரிப்பே இல்லாத கோவிலுக்குள்ளே தான் அந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க சரியான இடமாக இருக்கும். பாழடைந்த நிலையில் இருக்கிற இந்த கோவிலுக்கு யாரும் அதிகம் வரமாட்டாங்கல்ல, அதனால நாம் கரெக்டான ரூட்டை தான் போகிறோம். பேசிக்கொண்டே 4 பேரும் மண்டி கிடந்த புதர்களை விலக்கி கோவிலின் காம்பவுண்டு சுவரை அடைந்தனர். காம்பவுண்டு சுவர் கோவிலை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்தன. கோவிலின் கதவுகள் திறந்தே இருந்தது. திறந்திருந்த கதவுகள் வழியாக கோவிலுக்குள் நுழைந்தனர். கோவிலின் முற்றம் பெரிதாக இருந்தன. காம்பவுண்டு சுவர்கள் ஆங்காங்கே சிதிலமடைந்த நிலையில் இருந்தன. முற்றத்தில் பல செடி கொடிகள் முளைத்து கோவிலுக்கு செல்லும் பாதையே தெரியாத அளவுக்கு மறைத்தபடி இருந்தன. 6 அடி அகலத்திற்கு பாதை இருந்தன. பாதையின் 2 சைடுகளிலும் 3/4 அடிக்கு திட்டுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. திட்டை ஒட்டி 2 சைடுகளிலும் பல வகையான மரங்கள் அடர்த்தியாக இருந்தன. மரங்கள் நல்ல உயரமாக வளர்ந்து சூரிய வெளிச்சத்தை உள்ளே வரவிடாமல் தடை செய்திருந்தன. ஒரு 50 அடி தூரத்தில் கோவில் தெரிந்தது. பாதை முழுக்க மரங்களின் உதிர்ந்த இலைகள், பறவைகளின் எச்சங்கள் நிறைந்திருந்தன. 4 பேரும் தட்டு தடுமாறி கோவிலை நோக்கி நடந்தனர். கோவிலுக்கு அருகில் நெருங்கியதும் ஆர்ச்சி போல 2 சைடுகளிலும் தூண்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தூண்கள் 10 அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டு குறுக்கே 6 அடிக்கு சுவர் கட்டப்பட்டு இருந்தன. தூண்கள் சிதிலமடைந்து சுவர்கள் முழுவதும் பாசம் படிந்து பச்சை நிறத்தில் காணப்பட்டது. தூண்களைச் சுற்றி காட்டுக்கொடிகள் தடிமனாக வளர்ந்து சுற்றியிருந்தன. அதை பார்க்கும் பொழுது தூண்களைச் சுற்றி பாம்புகள் சுற்றியிருப்பதைப் போல தோற்றமளித்து ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியது. சார், என்ன இது? ஒரே டெரராக இருக்கும் போல இருக்கே. ஏதோ இங்கிலீஷ் படத்தில் பார்க்குற மாதிரி. டேய் கைலாஷ், அமைதியாக வாடா. தொணன்னு பேசிட்டே வராத. ப்ரொஃபஸர் அதட்டினார். நுழைவு தூண்களுக்குள் நுழைந்ததும் பாதை சற்று வளைந்து இருந்தது. பாதை முடிவில் கோவிலுக்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. கற்களில் அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகள் பாசம் பிடித்து அழுக்கு படிந்திருந்தன. மெல்ல படிக்கட்டுகளில் ஏறி கோவிலை அடைந்தனர். கோவிலின் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தன. அந்த கால மரக்கதவுகள் வேலைப்பாட்டுடன் பிரமாண்டமாக இருந்தது. சுமார் 20 அடி உயரத்தில் இருந்தது. சரத், கதவு அடைச்சிருக்கு, உள்ளே எப்படி போகிறது என்று கேட்டார் ப்ரொஃபஸர். சார், சைடில் ஒரு சின்ன கதவு இருக்கு, அது வழியாக போயிடலாம். இந்த பக்கமாக வாங்க என்று கோவிலின் இடது பக்கமாக அவர்களை அழைத்து சென்றான். சரத் முன்னால் நடக்க மற்ற மூவரும் பின்னால் நடந்தனர். சற்று தூரம் நடந்ததும் வழி தென்பட்டது. அந்த கதவும் அடைக்கப்பட்டிருந்தது. அருகில் சென்று பார்த்தனர். கதவு பூட்டப்படாமல் வெறுமனே அடைக்கப்பட்டிருந்தன. கதவை தள்ளி திறந்ததும் கிரீச் என சத்தம் காதை கிழித்தது. அந்த சத்தம் கேட்டு அருகில் மரத்தில் பறவைகள் படப்படவென சிறகடித்து பறந்து அங்கிருந்த அமைதியை கலைத்தது. உள்ளே நுழைந்ததும் கோவிலுக்குள் பாழடைந்து போயிருந்த ஒரு வாடை அடித்தது. ஸ்ரீகோவில் சின்னதாக இருந்தது. ஸ்ரீகோவிலுக்குள் ஒரு 4 அடி உயரத்தில் ஒரு சிவலிங்கமும் இருந்தது. கோவிலகத்தின் அருகில் வந்ததும் அந்த பழைய வாடை மாறி தற்பொழுது ஒரு விதமான தெய்வீக மனம் அடிக்கத் தொடங்கியது. 4 பேருக்குமே இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்த ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ப்ரொஃபஸர் சார், இது என்ன ஆச்சரியமாக இருக்கு? கோவிலகத்துக்கு அருகில் வந்ததுமே ஒரு தெய்வீக மனம் வீசுதே என்று பிரபா கேட்டதும் அதற்கு பதிலேதும் சொல்லாத ப்ரொஃபஸர், சரத், அந்த ஓலைச்சுவடிகளை எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். அவர் பின்னாலேயே பிரபாவும் கைலாஷும் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். சரத் அவர்கள் மூவரும் மயங்கி விழுந்ததைக் கண்டு அதிர்ச்சி கலந்த பயத்துடன் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றான். தனக்கு மட்டும் மயக்கம் வரவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வீட்டில் அப்பாவும் சித்தப்பாவும் பேசிக்கொண்டது ஞாபகம் வர சட்டென கோவிலை விட்டு வெளியே வந்து அந்த வாசலுக்கு நேரே செல்லும் பாதையில் நடந்தான்.
சிறிது தூரம் சென்றதும் கோவிலைச் சுற்றிலும் கட்டப்பட்டிருந்த காம்பவுண்டு சுவர் தென்பட அங்கு சென்று பார்க்க அங்கு ஒரு வழி இருக்கவே அதன் வழியே கொஞ்சம் கீழ்நோக்கி சரிவான பாதையில் இறங்கினான். அடர்ந்த அந்த காட்டுக்குள் பாழடைந்த கிணறு ஒன்று இருந்தது. கிணறு பாழடைந்து பாசம் பிடித்து சுற்றிலும் செடி கொடிகளுடன் சுற்றி பின்னி பிணைந்து கிணறு இருப்பது வெளியே தெரியாமல் இருந்தது. அதன் அருகில் சென்ற சரத் கிணற்றை எட்டி பார்த்தான். கிணறு சற்று அகலமாக இருந்தது. கிணற்றின் அடிப்பகுதி கண்ணுக்கே தெரியவில்லை. கிணற்றின் உள்ளே இறங்குவதற்கு சுற்று படிக்கட்டுகள் இருந்தன. சரத் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அந்த படிகளின் வழியே மெல்ல இறங்கினான். கால்வாசி கிணற்றில் சைடு சுவரில் 3 அடி உயரத்தில் 2 அடி அகலத்தில் ஒரு மாடம் போல இருந்தது. அந்த மாடத்திற்குள் பிராமி சிலை, அதாவது சப்த கன்னியர்களில் ஒருவர் சிலை இருந்தது. பிராமியின் சிலைக்கு குங்குமம் இடப்பட்டு புதிய பூக்கள் வைக்கப்பட்டிருந்தன. சரத் அதை கண்டதும், இதென்ன, கிணற்றுக்குள் மாடம் அமைக்கப்பட்டு அதற்குள் சிலை இருக்குதே, இதென்ன சாமி சிலையா? அதுவும் ஆள் நடமாட்டமே இல்லை. ஆனால் அந்த சிலைக்கு மட்டும் குங்குமம் வச்சு புதுசா பூ வேற வச்சிருக்கே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே தொடர்ந்து படிகளில் கீழ்நோக்கி நடந்தான். அடுத்த சுற்றில் மீண்டும் ஒரு மாடம் இருந்தது. அந்த மாடத்தில் மகேஸ்வரி சிலை இருந்தது. அதற்கடுத்த சுற்றில் இருந்த மாடத்தில் கௌமாரி சிலை இருந்தது. இப்படியாக அடுத்தடுத்த சுற்றுகளில் அடுத்தடுத்த மாடங்களில் முறையாக வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு சிலைக்கும் புதியதாக குங்குமம் மற்றும் பூக்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆச்சரியத்துடன் சரத் ஒவ்வொரு மாடங்களாக கடந்து கடைசி சுற்றுக்கு வந்தான். தண்ணீர் இல்லாத கிணற்றின் அடிப்பகுதியும் தென்பட்டது. கீழ்ப்பகுதியை அடைந்தவுடன் சரத் கீழிருந்து மேல் நோக்கி பார்த்தான். அப்படி அவன் பார்த்தவுடன் அவன் உடம்பு மொத்தமும் சிலிர்த்து உடம்பின் முடிகள் எல்லாம் சில்லிட்டு குத்திட்டு நின்றது. பெருங்கோட்டுக்காராவிலிருந்து கூட்டுமாக்கள் அம்பலத்தை நோக்கி ஒரு காரில் வந்து இறங்கினார் சங்கர நம்பூதிரி மற்றும் அவரது சீடர்கள் 2 பேருடன். கூடவே சிவாவும் இருந்தான். காரை விட்டு இறங்கிய நம்பூதிரி தூரத்திலிருந்த அம்பலத்தை பார்த்து நின்றார். அப்பொழுது அவரது சீடர்கள், திருமேனி, எங்கே போகணும்? அம்பலத்திற்குள்ளா அல்லது? இல்லை, அந்த அம்பலத்துக்குள் நமக்கு என்ன வேலை? சப்த கன்னியர் கேணிக்கு போகணும். சப்த கன்னியர் கேணியா? அது எங்கே இருக்கு? அது அம்பலத்தின் இடது பாகத்தில் இருக்கும் காட்டுக்குள் இருக்கு. வாங்க இப்படி என்று கூறிவிட்டு நம்பூதிரி அம்பலத்தின் இடது பக்கத்தில் இருந்த சின்ன ஒற்றையடி பாதையில் நடக்கத் தொடங்கினார். அவர் பின்னாலேயே சிவாவும் நடந்தான். அவன் சீடர்கள் இருவரும் நடந்தனர். கொஞ்ச தூரம் நடந்ததும் சீடர்களில் ஒருவனின் காதருகே பட்டென காற்றை கிழித்துக்கொண்டு விர் என்று ஒரு சத்தம் கேட்டது. அவனும் என்னவென்று பார்க்க தலையை திருப்பினான். காட்டேரி வவ்வால் ஒன்று அவனை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 30. காதருகே பட்டென காற்றை கிழித்துக்கொண்டு விர் என்று ஒரு சத்தம் கேட்டதும் நம்பூதிரியின் சீடர்களில் ஒருவனான அவன் என்ன சத்தம் என்று பார்க்க தலையை மேல் நோக்கி திருப்பினான். காட்டேரி வவ்வால் ஒன்று அவனை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. அதை கண்டதும் அந்த சீடன் அலறிக்கொண்டு பாதையில் தட்டுத்தடுமாறி பின்னோக்கி ஓட புதர் ஒன்றில் தடுக்கி கீழே விழுந்தான். பின்னோக்கி விழுந்ததில் பின்மண்டையில் பலத்த அடிப்பட்டது. அடிப்பட்டதால் அப்படியே மயங்கி சரிந்தான். அதை பார்த்த நம்பூதிரி முகத்தில் எந்தவித சலனமும் இன்றி தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார். சிவாவின் முகத்திலும் எந்தவித பாதிப்பும் இல்லை. மற்றொரு சீடனுக்கு மட்டும் உள்ளுக்குள் பயம் வரத் தொடங்கியது. பறந்து வந்த வவ்வால் சற்றென்று வேறு திசையில் திரும்பி எங்கோ பறந்து சென்று கண்ணுக்கே தெரியாது மறைந்து போனது. மயங்கி விழுந்த சீடனை மற்றொருவன் எழுப்ப போனான். ஆனால் நம்பூதிரி அவனை தடுத்து, வேண்டாம், அவன் இப்படியே கிடக்கட்டும், திரும்ப வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம், நீ தொடர்ந்து வா என் பின்னால என்று கூறிவிட்டு தொடர்ந்து நடக்கலானார். அதை கண்ட சீடனும் பயத்துடன் எச்சில் விழுங்கினான். ஆனால் வேறு வழியின்றி அவர் பின்னாலேயே தொடர்ந்து நடந்தான். மயங்கி விழுந்து கிடந்தவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தான். சிறிது நேரத்தில் கூட்டுமாக்கள் அம்பலத்தின் இடது பக்கம் இருந்த காட்டுக்குள் மூவரும் நுழைந்தனர். நம்பூதிரி ஒரு எல்லைக்கு மேல் தொடர விரும்பாமல் நின்ற இடத்திலேயே நின்று திரும்பி கூட வந்த சீடனை பார்க்க அவன் உடனே புரிந்து கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்ய தொடங்கினான். பக்கத்தில் நின்றிருந்த சிவா பித்து பிடித்தவன் போல எதையே வெறுத்து பார்த்து கொண்டு நின்றிருந்தான். சீடன் சுத்தம் செய்து முடித்ததும் தனது கையில் வைத்திருந்த பையிலிருந்து பூஜை பொருட்களை ஒவ்வொன்றாக நிரப்ப ஆரம்பித்தான். எல்லாம் தயாராகி முடித்ததும் சீடன் நம்பூதிரியின் முகம் பார்க்க நம்பூதிரியும் உடனே அந்த இடத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்து ஒரு எலுமிச்சை பழத்தினை 4ஆக அறுத்து அதில் குங்குமத்தை தடவினார்.
அப்படி தடவியதும் இரத்த கலரானது. 4 மூலைகளிலும் வைத்துவிட்டு அங்கு இருந்த மல்லிகைப்பூ மாலையை எடுத்து சிவாவை அருகில் அழைத்து அவன் கழுத்தில் போட்டுவிட்டு மரப்பாச்சி பொம்மையை எடுத்து நடுவில் ஒரு குச்சியை கொன்று ஒரு நாற்கரம் போல வரைந்து அதன் உள்ளில் அறுகோணம் மறைந்து அதன் நடுவில் மரப்பாச்சி பொம்மையை வைத்து மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினார். 1/4 மணி நேரம் உச்சரித்து முடித்ததும் சிவாவின் நெற்றியில் குங்குமத்தை இட்டு, சிவா போய் அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு வா, ஜாக்கிரதை என்று கூறியதும் உடனே சிவா எழுந்து சப்த கன்னியர் கேணியை நோக்கி நடந்தான். கீழ்ப்பகுதியை அடைந்தவுடன் சரத் கீழிருந்து மேல் நோக்கி பார்த்தான். அப்படி அவன் பார்த்தவுடன் அவன் உடம்பு மொத்தமும் சிலிர்த்து உடம்பின் முடிகள் எல்லாம் சில்லென்று குத்திட்டு நின்றது. ஒவ்வொரு வளைவுகளிலும் ஒவ்வொரு கன்னியர் சிலை. அதையெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது அனைத்தும் ஒரே திசையை நோக்கிய வண்ணம் காட்சியளித்தது. அதுவும் எல்லா கன்னியர் சிலைகளும் கிணற்றின் நடுவில் அந்தரத்தில் தொங்கியபடி காட்சியளித்தது. மொத்தத்தில் சரத்துக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவன் கண்களை தேய்த்து விட்டுக்கொண்டு மறுபடியும் பார்த்தான். அப்பொழுது அவனது கண்களில் பெரிய பாம்புகள் 2 பின்னி பிணைந்திருந்தது போல காட்சியை கண்டான். இப்பொழுது அவனுக்கு முதலில் இருந்த தைரியம் முழுவதும் கரைந்து காணாமல் போயிருந்தது. என்ன செய்வதென்று அறியாமல் நின்றிருந்தான். அப்பொழுது மீண்டும் அவனுக்கு அவனது அப்பாவும் சித்தப்பாவும் பேசிக்கொண்டது ஞாபகம் வந்தது. ஞாபகத்திற்கு வந்ததும் உடனே இதில் வடக்கு திசை எதுவாயிருக்கும் என்று தெரியினான். கிணறு ஒரே வட்டமான வடிவத்தில் இருந்ததால அவனால் வடக்கு திசை எதுவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. சட்டென்று அவன் மனதில் ஒரு பிடி கிடைத்தது. சப்த கன்னியர் நோக்கியிருக்கும் திசைதான் வடக்கு. ஏனெனில் சப்த கன்னியர் சிலை பெரும்பாலும் வடக்கு திசை நோக்கியே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். எனவே இந்த திசைதான் வடக்கு என்று தீர்மானம் செய்து கொண்டு சப்த கன்னியருக்கு நன்றி சொல்வதற்கு மேல் நோக்கி பார்த்தான். ஆனால் அங்கு சிலைகள் பழையபடி எப்படி இருந்ததோ அதே போல காட்சி தந்தது. சரத் வெகுவாக குழம்பி போனான். சரி, முதலில் பார்த்திருந்த திசைதான் வடக்கு. அப்ப இதுதான் வடக்கு திசை என்று தீர்மானம் செய்து கொண்டு தனது மொபைல் போனின் டார்ச்சை ஒளிரவிட்டு பாறை மேல் பாய்ச்ச கரடு முரடான பாறை மட்டுமே தெரிந்தது. வேறு எந்த ஒரு தடயமும் காணவில்லை. சிறிது நேரம் சரத்தும் பாறையின் மீது கைகளை வைத்து தடவி தடவி பார்த்தான். ஆனால் ஒன்றுமே தட்டுப்படவில்லை. இதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு என்று கிணற்றின் எதிர் திசையை பார்க்க அங்கேயும் தடவி பார்க்க ஒன்றும் காணவில்லை. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்று யோசித்துக்கொண்டே மீண்டும் மேலே அண்ணாந்து பார்க்க மீண்டும் 2வது முறையாக அதே காட்சியை திரும்ப கண்டான். சரத்திற்கு தூக்கி வாரி போட்டது. எப்படி இது சாத்தியமாகும் என்று கீழே பார்த்துவிட்டு உடனடியாக மேலே பார்க்க அதே போலவே தெரிந்தது. தற்பொழுது மொபைல் டார்ச்சை சிலைகள் நோக்கிய திசையில் அடிக்க அங்கே கிணற்றின் அடிமட்டத்திலிருந்து பாறை சுவற்றில் 5 அடி உயரம் 3 அடி அகலத்திற்கு ஒரு குங்கும நிறத்தில் கோடுகள் போல காணப்பட்டது. சரத் மனதிற்குள் துள்ளிக்கொண்டு அந்த குங்கும நிற கதவை நோக்கி நகர 2 அடி எடுத்து வைத்ததும் அந்த கதவு மாயமாக மறைந்து போனது. என்ன இது ஒரே ஆச்சரியம்! எப்படி இது மறைந்தது என்று நினைத்து கொண்டே மேலே பார்க்க சிலைகள் அனைத்தும் பழையபடி இருந்தன. சரத் பயங்கர கோபத்துடன் தனது காலை நிலத்தில் ஓங்கி மிதித்தான். அப்பொழுது தான் அவன் உணர்ந்தான். நின்ற இடத்திலிருந்து சற்று 2 அடிகள் தள்ளி கிணற்றின் மையப்பகுதிக்கு வந்து நின்று கொண்டு மேலே பார்த்தான். அப்பொழுது பார்த்தபொழுது சிலைகள் அனைத்தும் ஒரே திசையில் நோக்கிய வண்ணம் காட்சி தந்தது. அப்படியே நின்றவாறு சற்றென்று திரும்பி சிலைகள் பார்த்த திசையை பார்க்க அங்கே அந்த குங்கும நிற கோடுகள் தென்பட்டது. ஓ, இதுதானா சங்கதி! கிணற்றின் மையப்பகுதியில் நின்று மேலே பார்த்தால் சிலைகள் எல்லாமே ஒரே திசையை பார்க்கின்றன. கொஞ்சம் நகர்ந்தால் கூட திசை மாறிவிடும். இத்தோடு அந்த குங்கும நிற கதவுகளும் தெரியாது. என்ன ஒரு தந்திரமான யுக்தி! இதை கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் இங்கு நின்றபடி அந்த கதவை எப்படி திறப்பது என யோசித்தான். கிணற்றின் மையப்பகுதியிலே நின்று கொண்டு கால்களை கொண்டு ஒவ்வொரு இடமாக தட்டினான். ஆனால் எதுவுமே ஆகவில்லை. மையப்பகுதியிலேயே மீண்டும் பலமாக தரையை நோக்கி உதைக்க சட்டென்று அந்த குங்கும நிற கோடுகள் இருந்த இடத்திலிருந்து கதவு போல ஒரு அமைப்பு திறந்து கொண்டது. சரத்தின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய, ஆனால் எப்படி உள்ளே நுழைவது? இங்கிருந்து நகர்ந்து விட்டால், கதவு மூடிக்கொண்டு விட்டால் என்ன செய்வது? சிறிது யோசித்தபடியே நிற்க திறந்த கதவுகள் தானாக மூடிக்கொண்டது. இன்னொரு முறை உதைக்க வேண்டும் போல, ஆனால் எப்படி நுழைவது என்று சரத் மண்டையை போட்டு குடைந்தான். உடனே அவனுக்கு ஒரு பொறி தட்டியது. படிகளில் ஏறத் தொடங்கினான். சுற்றி சுற்றி வந்து வராகி தேவி சிலை முன்பு வந்து நின்று
வராகி தேவியின் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தான். உச்சரித்தவுடன் அங்கிருந்த குங்குமத்தை கையில் எடுத்து நெற்றியில் இட்டுக்கொண்டான். பிறகு படிகளில் கீழே இறங்கி நேராக கிணற்றின் மையப்பகுதிக்கு வந்து நின்று மேலே பார்த்தான். சப்த கன்னியர் வடக்கு திசையை நோக்க, சரத் ஓங்கி தரையின் மையப்பகுதியை உதைக்க கதவு தானாக திறந்ததும் சரத் மனதில் வராகி தேவியை நினைத்தவாறு கதவை நோக்கி நகர, கதவு அவன் உள்ளே நுழையும் வரை திறந்தே இருந்தது. அவன் உள்ளே நுழைந்ததும் கதவு தானாக மூடிக்கொண்டு விட்டது. பயந்து கொண்டே உள்ளே நுழைந்த சரத் அவனுடைய மொபைல் டார்ச்சை அடிக்க, அவன் நின்றிருந்த அறை ஒரு 8 அடிக்கு 10 அடி அகலத்தில் 5 அடி உயரமே கொண்ட அறை. ஆனால் அறை முழுக்க ஒரே சிவப்பு நிறமாக காணப்பட்டது. கண்களுக்கு அங்கே என்ன இருக்கிறது என்று கூட தெரியாத வண்ணம் அடர்ந்த சிவப்பு நிறமாக இருந்தது. சரத் மெல்ல மெல்ல கண்களை தேய்த்து விட்டபடி பார்க்க, கண்கள் அந்த அடர் சிவப்பு நிறத்திற்கு பழகி அங்கிருப்பது என்னவென்று தெரிய ஆரம்பித்தது. அந்த அறையின் மத்தியில் ஓரிடத்தில் ஒரு சிறிய விளக்கின் ஒளியில் ஓலைச்சுவடிகள் தென்பட்டது. ஆனால் அந்த அறை முழுவதும் ஏராளமான பாம்புகள் நெளிந்தும் ஊறியபடியும் தொங்கியபடியும் இருந்தது. சரத்திற்கு அந்த நெளியும் பாம்புகளை கண்டதும் அவனது இரத்தத்தில் சுருக்கென்று விஷம் ஏறி இதயத்தை நோக்கி பாய்ந்து வருவதைப் போல உணர்ந்தான். அத்தியாயம் 31. சரத்திற்கு அந்த நெளியும் பாம்புகளை கண்டதும் அவனது இரத்தத்தில் சுருக்கென்று விஷமேறி இதயத்தை நோக்கி பாய்ந்து வருவதைப் போல உணர்ந்தான். மேலும் அவன் இத்தனை பாம்புகளுக்கு மத்தியில் இருப்பதை நினைக்கும் பொழுதே உடல் முழுக்க பாம்புகள் நெளிவது போல உணரத் தொடங்கினான். எப்படியோ ஒரு அசட்டு தைரியத்தில் உள்ளே வந்துவிட்டோம், இனி எப்படி அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து செல்வது என்று யோசித்தபடி ஆடாமல் அசையாமல் நின்றிருந்தான். ஒரு அடி எடுத்து வைத்தால் கூட பாம்புகளின் மேல் தான் காலை வைக்க வேண்டும். சரத் உடனே வராகி தேவியை மனசுக்குள் நினைத்து கொண்டு கால்களை நகர்த்த பாம்புகள் அவனுக்கு வழிவிட்டு நகர்ந்தன. ஓலைச்சுவடிகள் இருந்த இடத்தை நெருங்கி அதை எடுக்க கைகளை நீட்டினான். ஓலைகளின் மீது நெளிந்து கொண்டிருந்த பாம்புகளும் ஒதுங்கிக் கொண்டதை பார்த்து சரத்திற்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஓலைச்சுவடிகளை எடுத்ததும் கண்களில் ஒத்தி கும்பிட்டான். பிறகு மெதுவாக திரும்பி வெளியே வந்து கிணறின் மையப்பகுதியை அடைந்தான். அவன் வெளியே வந்ததும் அந்த சிறிய கதவுகள் அடைத்து கொண்டன. அங்கே எல்லாமே பழையபடி மாறியிருந்தன. அங்கே அப்படி ஒரு வழி இருக்கிறது என்பதற்கான எந்த ஒரு அடையாளமும் காணாமல் போயிருந்தது. சரத் அந்த ஓலைச்சுவடிகளை கையில் எடுத்துக்கொண்டு படிக்கட்டுகளில் ஏறுவதற்காக மேலே பார்த்தான். அங்கு இருந்த சப்த கன்னியர் சிலைகளும் காணாமல் போயிருந்தது. அதை கண்டதும் சரத்திற்கு தூக்கி வாரி போட்டது. ஒருவேளை இந்த ஓலைச்சுவடியை கையில் எடுத்ததும் அதை பாதுகாத்து வரும் சப்த கன்னியர் சிலைகளும் மறந்துவிட்டன போலும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு வேக வேகமாக படிகளில் ஏறினான். அந்த ப்ரொஃபஸரும் மற்றவர்களும் இன்னும் மயங்கித்தான் கிடப்பாங்களா? எப்படியாவது அவர்களின் மயக்கத்தை தெளிய வைத்து இந்த ஓலைச்சுவடியை அந்த ப்ரொஃபஸரிடம் காண்பித்து புதையல் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த புதையலை அடைந்துவிட்டால் இனி நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜா. இவ்வாறு நினைத்து கொண்டே கடைசி படியில் கால் வைத்ததும் காலில் சுருக்கென்று ஏதோ கடுத்ததைப் போல உணர்ந்தான். கிணற்றின் மேல் பகுதியை அடைந்ததும் காலை தேய்த்து கொண்டே கோவிலுக்கு செல்லும் வழியை நோக்கி நடந்தான். சிறிது தூரம் கூட நடக்க முடியாத நிலையில் அப்படியே மயங்கி சரிந்து விழுந்தான். சிவா கழுத்தில் மாலை போட்டபடி அந்த சப்த கன்னியர் கேணிக்கு அருகில் வந்து சென்றதும் அவன் சுயநினைவுக்கு திரும்பினான். சிவா உடனே தலையில் கை வைத்தபடி அப்படியே அந்த கிணற்று திட்டின் மீது அமர்ந்து யோசித்தான். நான் இப்ப எங்கே இருக்கிறேன் என்று. அப்பொழுதுதான் அவனுக்கு குகைக்குள் பூக்காரரும் தானும் அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது நம்பூதிரியின் கையில் சிக்கிக்கொண்டது முதல் ஒவ்வொன்றாக ஞாபகத்துக்கு வந்தது. ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது என்று ஞாபகம் வரவில்லை. யோசித்தபடியே அந்த இடம் எந்த இடம் என்று அறியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்பொழுது கிணற்றுக்கு சற்று தூரத்தில் யாரோ விழுந்து கிடப்பதைக் கண்டு அங்கு சென்று பார்க்க அங்கே விழுந்து கிடப்பது சரத் என்பதைக் கண்டு அவனை எழுப்ப முயற்சி செய்தான். ஆனால் சரத்தின் உடல் முழுவதும் சில்லென்று இருக்க அவன் கையில் ஓலைச்சுவடி கட்டுகளை பார்த்ததும் அவனுக்கு மெல்ல புரிந்தது. ஓ, இது கூட்டுமாக்கள் அம்பலமாகத்தான் இருக்கும். அப்போ இதுதான் சப்த கன்னியர் கேணி. தாத்தா எப்பொழுதோ அவனிடம் சொன்னது அவன் ஞாபகத்திற்கு வந்தது. ஆனால் சரத் இங்கே எதற்கு வந்தான்? அங்கு இருந்த ஓலைச்சுவடியை எடுத்து பிரித்து பார்க்க அது நாம் கொண்டு வந்த கௌதம சித்தரிடம் கொடுத்த ஓலைச்சுவடிகள் என்பதை தெரிந்து கொண்டான். ஆனால் சரத் இதற்கு தனியாக இதை எடுக்க வந்தான். சரி, எதுவாயினும் தற்பொழுது இவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தபடி உடம்பு முழுக்க சில்லென்று இருக்கிறதே, அப்போ பாம்பு ஏதேனும் கடித்திருக்குமோ
என்று அவன் கை கால்களை பரிசோதிக்க வலது காலின் மேல் பகுதியில் பாம்பு கடித்ததற்குண்டான அடையாளம் இருந்தது. உடனே சிவா அங்கு அருகில் இருந்த செடி கொடிகளை தேடினான். உடனே ஏதோ ஒரு மூலிகைகளை கண்டுபிடித்து பறித்து கொண்டு வந்து சரத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு சரத்தின் தலையை தன் மடியின் மீது கிடத்தி கொண்டு அந்த மூலிகை இலைகளை கசக்கி பிழிந்து எடுத்து அந்த சாற்றை சரத்தின் வாயிற்குள் விட்டான். உடனே இன்னொரு மூலிகைகளை பிழிந்து கடிபட்ட இடத்தில் வைத்து சில கொடிகளை பயன்படுத்தி சுற்றி கட்டிவிட்டான். பிறகு அதே போல மற்ற மூலிகைகளை பிழிந்து மீண்டும் ஒரு முறை சரத்தின் வாயில் விட்டான். சரத் உடனே கெக் கெக் என்று எறும்பி வாந்தி எடுத்தான். சிவா அவன் வாந்தி எடுத்து முடித்ததும் அவன் நெஞ்சை தடவி கொடுத்தான். சரத் மெல்ல கண்களை திறந்தான். கண்களை திறந்த அவன் தன்னை காப்பாற்றியது யாரென்று கூட அறியாமல் கையெடுத்து கும்பிட்டான். சிவாவும் அவனது கைகளை பிடித்தபடி யோசித்தான். எனக்கு எப்படி இந்த மூலிகைகளை இனம் காண முடிந்தது என்று ஆலோசித்துக் கொண்டிருந்த பொழுதே சட்டென்று அவனது தலையில் பலமான அடி விழுந்தது. அடுத்தது யார் என்று பார்க்க கண்கள் இருட்டி கொண்டு வந்ததில் அடையாளம் காண முடியாமல் அப்படியே சரிந்தான். திருப்பனங்காட்டு தேவியின் பூரத் திருவிழாவிற்கு இன்னும் 3 தினங்களே இருந்த நிலையில் எந்த காலத்திலும் இல்லாதபடி பங்குனி மாதத்தில் இடியும் மின்னலுமாய் மழை பெய்தது. வழக்கத்துக்கு மாறாக மழை பெய்ததை கண்ட அந்த திருப்பனங்காட்டின் பெரியவர்கள் இந்த ஊருக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்றும் திருப்பனங்காட்டு தேவி ஏதோ மகிமை செய்யப் போகிறாள் என்றும் வாயிற்கு வந்தபடி ஆருடம் கூறினார்கள். ஆனால் சிவாவின் தரவாட்டு அம்பலத்தில் கௌதம சித்தர், சிவாவின் தாத்தா தட்சிணாமூர்த்தி, பார்வதி மற்றும் பூர்ணிதா ஆகியோர் கூடியிருந்தனர். ஐயனே, இந்த பங்குனியில் பெய்து வரும் மழை குறித்து ஊருக்குள் ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிக்கிறாங்களே. கவலை வேண்டாம், எல்லாமே நல்லதுக்கு தான். இதையெல்லாம் இந்த திருப்பனங்காட்டு தேவி நடத்துகிறாள். நாம் அனைவரும் அதை நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும், அவ்வளவே. இருந்தாலும் பெய்கின்ற மழையை பார்த்தால் பயமாக இருக்கு, மனசுக்குள் என்னவோ போல இருக்கு ஐயனே என்று ராகவனும் தனது சந்தேகத்தை முன்வைத்தார். அதே சமயத்தில் அங்கு ரமணன் மற்றும் விஸ்வநாதனும் வந்து சேர்ந்தனர். இருவரின் கைகளிலும் குடைகள் இருந்தன. என்ன விஸ்வநாதா, இந்த சிறிய குடைக்குள் இந்த மழையை தடுத்துவிட முடியுமா என்ன? அப்படியெல்லாம் இல்லை ஐயனே, ஏதோ நாம் நனையாத வண்ணம் இருக்கலாம் அல்லவா? இத்தனை நாளும் நனைந்து கொண்டிருந்தோம், இந்த மழையிலும் நனைந்துவிட வேண்டும். விஸ்வநாதா, பெய்கின்ற இந்த மழை தெய்வத்தின் மழை. ஐயனே, எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று பூர்ணிதாவும் தனது கேள்வியை முன்வைத்தாள். எங்கள் முன்னோர்கள் மற்றும் உங்கள் தரவாட்டு முன்னோர்கள் சொல்லி சென்றது எல்லாம் நடக்க வேண்டிய காலகட்டத்தை அடைந்துவிட்டோம். ஐயனே, புரியும்படியாக கூறினால் புரிந்து கொள்வோம். தட்சிணாமூர்த்தியின் கேள்விக்கு சிரித்தவாறே, எனக்கு 1000 வருடங்கள் பின்னோக்கி சென்றது போல இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் என்பதை இதன் மூலம் உணர முடிகிறது. அங்கிருந்த அனைவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கௌதம சித்தர் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். அதாவது, இதே போன்ற ஒரு கேள்வியை 1000 வருடங்களுக்கு முன்பும் உங்களைப் போலவே ஒருவர் கேட்டிருந்தார். அண்ட பிண்டன் தந்த வெங்கல் ஆதிதே என்று கௌதம சித்தர் ஒரு செய்யுள் போல ஒன்றை கூறவே அங்கு நின்றிருந்த அனைவருமே மேலும் குழப்பமடைந்தனர். என்ன இது, இந்த சித்தர் இப்படி குழப்புகின்றாரே என்று நினைக்கின்றீர்களா? அம்மா பூர்ணிதா, உனது வீட்டின் சமையல் கட்டுக்கு கீழே ஒரு 6 அடிக்கு பள்ளம் தோண்ட வேண்டிய காலம் வந்துவிட்டதாமா? பூர்ணிதாவுக்கு உடனே வராகி தேவி கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. ஓ, அது அந்த சமையல் கட்டுக்கடியில் புதைத்து வைத்திருக்கும் செப்பு தகட்டை சொல்கிறீர்களா ஐயனே? ஆமாம், அதே தான் சொல்கிறேன். ராகவா, உடனே தோண்ட ஏற்பாடுகள் செய். உடனடியாக அனைவரும் ராகவன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். பூர்ணிதாவின் அம்மா ராதாவும் அவளது இளைய தங்கை பூஜாவும் இருந்தார்கள். விஸ்வநாதனும் ரமணனும் சேர்ந்து சமையல் கட்டின் அடியில் கடப்பாரை மம்முட்டி கொண்டு தோண்டத் தொடங்கினர். இடைவெளி விட்டு தோண்டி தோண்டி ஒரு 5 அடிக்கு தோண்டியதும் கௌதம சித்தர், ரமணா நிறுத்து, இனி கடப்பாரை கொண்டு தோண்ட வேண்டாம், கைகளை கொண்டு மண்ணை அள்ளி எடுங்கள் என்று கூறியதும் அவ்வாறே இருவரும் கடப்பாரை மம்முட்டி 2ஐயும் ஓரங்கட்டிவிட்டு கைகளால் தோண்ட ஆரம்பித்தனர். சிறிது ஆழம் தோண்டியதும் அவர்களின் கைகளில் ஏதோ பொருள் தட்டுப்பட்டது. உடனே அவர்கள் இருவரும் நிமிர்ந்து கௌதம சித்தரை பார்த்தனர். அவரும் உள்ளே எட்டி பார்த்துவிட்டு, மெதுவாக தோண்டி எடுங்கள். மேலும் தோண்டியதும் ஒரு மண்பானை ஒன்று இருந்தது. மெதுவாக எடுத்து மேலே வைத்தனர். அப்போது கௌதம சித்தர் கண்களை மூடியவாறு ஏதோ மந்திரங்களை உச்சரித்துவிட்டு பூர்ணிதாவை அழைத்தார். பூர்ணிதா, இந்த மண்பானையில் கையை விட்டு உள்ளே இருப்பதை எடு என்றார். பூர்ணிதாவும் நானா என்று வியப்புடன் பார்த்துவிட்டு
மண்பானைக்கு அருகில் சென்று மேலே மூடப்பட்டிருந்த மூடியை திறந்தாள். திறந்ததும் உள்ளே வலது கையை விட்டாள். அவரது கைகளின் விரல்களுக்கு ஏதோ வழுவழுவென்று தட்டுப்பட விடுக்கென்று கையை மேலே எடுத்தாள். அனைவருமே அவரது முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தனர். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பாகமாக உங்களுக்கு நான் போடுறேன். அதுதான் கடைசி பாகமாக இருக்கும். அது வரைக்கும் இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் எனக்கான வெகுமதியாக நான் நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.